ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த பாட்டை தொகுத்து எழுதுறதுக்கு உதவி செஞ்ச சாரா டீச்சர், புனிஷ்கா, யாமினி, யாத்ரியா, நிவேதா, அருணா, நிஷாந்தி, மோனிஸ்ரீ, கனிஷ்கா. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நித்யா, அதாவது கடல் அறிவியல் ப்ராஜெக்ட் அறிமுகப்படுத்துகிறாரு நித்யாண்ணா. நீங்க உங்களுடைய பேசுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு 2 மொழிலையும் பேசுறேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேசுறேன். இங்க தமிழ் தெரியாதவங்களும் இருக்காங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்களும் இருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து என்னை அண்ணன் கூப்பிட்டாரு. நான் அண்ணன் கிடையாது, அவர் தான் அண்ணன். இந்த சயின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அதுக்கு கடல் அறிவியல் அப்படின்ற விஷயத்தை பத்தியான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ்ல ஒரு சுருக்கமான ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துறேன். நான் வந்து கடந்த ஒரு 30 ஆண்டு காலமா இந்தியாவில் பல இடங்கள்ல கடற்கரை மாநிலங்கள்ல கடலோர பகுதிகளுக்கு போய் ஒரு ஜேர்னலிஸ்டா அங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை பத்தி எடுத்து வந்து போயிருக்கேன். அந்த குறிப்பா மீனவ சமுதாயத்தோட பிரச்சனைகள் கடந்த 1990 பார்க்கும்போது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சுனாக்கா அது வந்து தொழிற்சாலைகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் கடல்ல வந்து ரொம்ப ஒரு சுரண்டல் வழிகள்ல வந்து மீன்பிடி, ட்ராலிங், ஃபேக்டரி ஃபிஷிங், இந்த மாதிரி விஷயங்கள். கடலோர பகுதிகளில் அக்வாகல்ச்சர், அதுக்கப்புறம் டூரிசம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே நேரத்துல கடற்கரை கடல் மாறிட்டு வருதுன்ற ஒரு புகார் ஒன்று தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். 2004 சுனாமிக்கு பிறகு அதே குரல் வந்து ரொம்பவே பகிரங்கமா ஒலிக்க ஆரம்பிச்சு. எல்லா பகுதிகளில இருந்தும் கடல் மாறிடுச்சு, கடலுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை கடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சு. 2014 இங்க ஒரு ஊருர் குப்பம் திருவிழா அப்படின்ற ஒரு விழாவில் பார்லிமெண்ட்ல சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நேரத்தில் பேசும்போது பார்லிமெண்ட்ல அங்க ஊருர் குப்பத்துல மரத்துக்காரர் பலக்காரர்கள் இருக்காங்க. அந்த மரத்துக்காரர் போயிட்டு கட்டுமரத்தை போயிட்டு தூண்டி பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது. அது வந்து இன்னும் அதிகமான ஒரு திறமை தேவையான ஒரு திறமை. அதே நேரத்தில் ஒரு உடல் உழைப்பும் அதிகமான ஒரு விஷயம் ஆழ்கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிறது. ஸோ அந்த ஒரு தொழில் சுற்றி வந்துருக்கிறவரு எல்லா சமுதாயத்திலையும் இந்த மாதிரி ஒரு அறிதலை பாதுகாக்கிறவங்களும் அறிதலை உருவாக்குறவங்களும் இருப்பாங்க. நாலேஜ் மேக்கர்ஸ் அண்ட் நாலேஜ் கீப்பர்ஸ். அதுல இந்த சமுதாயத்திலையும் அதே போல ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பாலைவன். அவர்கிட்ட முதல் பேசும்போது கடலை வந்து நாங்க அம்மான்னு சொல்லுவோம், காத்தை நம்ம பாட்டன்னு சொல்லுவோம். The sea is the mother and the winds are grandfather அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சாம்பிரதாயம். இது வந்து என்னோட மனசுக்கு நான் வந்து படிச்சு பண்ணது எல்லாமே ஒரு மேற்கத்து அறிவியல் தான், வெஸ்டர்ன் சயின்ஸ், இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் எஜுகேஷன். ஸோ அதுலேருந்து வந்தது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அறிவும் அறிவியலும் ஆன்மீகம் நம்பிக்கை எல்லாமே கலந்திருக்கக்கூடிய ஒரு புரிதலாக தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ்ல இந்த தொடர்ந்து எனக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு வெஸ்டர்ன் சயின்ஸ் மூலமா வேலிடேட் பண்ணுன்ற ஒரு அர்ஜ் எடுத்துட்டு இருந்துச்சு. அது காலப்போக்கில் அது போயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த இதனால வேலிடேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்துச்சு. அதே நேரத்துல நம்ம வானிலை ஆராய்ச்சி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்பப்போ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல கனத்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அப்ப பாலைவனம் சொல்லுவாரு, இல்ல பிரச்சனை கிடையாது, கொடை கொண்டு வர வேண்டாம், நம்ம ஏரியால மழை பெய்யாது. அது ஏன் பெய்யாது அப்படின்னு கேட்டோம்னாக்க கனத்த மழைக்கான மேகங்கள் இருந்தா கூட தெண்டி வெள்ளம், அதாவது தெற்குல இருந்து வரக்கூடிய வெள்ளம் இருந்துச்சுனாக்கா அது மேகத்தை கரைச்சிடும். கனமழை பெய்யற இடத்த தூரல் மட்டும் கொண்டு போயிடும். இது தொடர்ந்து நடக்கிறது நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6 ஜூன் 2022 இங்க உட்காந்துட்டு 2 பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. 4 மணிக்கு நம்ம வெளியே கிளம்புறோம் விடிகாலையில. அப்ப திருப்பி அவர் சொல்ற கொடையை கொண்டு வாங்க, ஜூன் மாசத்துல எங்க மழை பெய்யும். நான் சொன்னா கொடையை கொண்டு வருவேன். கேள்வி மனசுல
ஓ 4:30 மணிக்கு காத்து ஃபுல்லா சுழண்டு குன்வாட பக்கம், அதாவது நார்த் வெஸ்ட்ல இருந்து காத்தடிக்க ஆரம்பிச்சு கனத்த மழை, எங்கேயுமே இல்லாத ஒரு மேகங்கள் வந்து கனத்த மழை 1 மணி நேரத்துக்கு ஏறாக்குறையா பெய்யுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நம்ம வந்து சரி மற்ற இடங்கள்ல வந்து இந்த நம்ம செய்யக்கூடிய அப்சர்வேஷன்ஸை ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்றாங்க. இங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்றது கிடையாது. ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் வந்து தலைக்குள்ளேயே இருக்கு. ஒவ்வொரு மீனவரும் இதை வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணி அங்க பீச் ஓரமா உட்கார்ந்து மற்றவங்க கூட பகிர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அறிவு, ஒரு ஞானம் தான் இந்த ஒரு ட்ரெடிஷனல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் ரொம்ப வேலிடான ஒரு சயின்ஸ் தான். ஆனா இதுல வந்து இன்னொரு சில விஷயங்கள் நம்ம தரவுகள் மற்ற சமூகங்களுக்கு, அதாவது ஒரு மேற்கத்து அறிவியல் பயிற்சி பெற்றவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்க முடியும், அவங்களுக்கு இந்த மொழி தெரியாது, அந்த மொழியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழிதான் இந்த கடல் அறிவியல் சயின்ஸ் ஆஃப் த சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதுல ஒரு எளிமையான வழியில தினசரி போயிட்டு ஒரு மீனவர் வந்து கடற்கரையில உட்காந்து என்ன பாக்குறாங்க, காற்று, கடலோட தன்மை, நீரோட்டம், இந்த 3 விஷயத்தை வந்து பதிவு செஞ்சு 5 வருஷத்தோட டேட்டா அடிப்படையில இந்த ஒரு அறிக்கையை நம்ம இருக்கிறோம். ஆனா இது வந்து வெறும் டேட்டா மட்டும் கிடையாது. டேட்டாங்கிற வார்த்தை வந்து சப்புன்னு இருக்கு, இட்ஸ் இன்சிபியன்ட் வேர்ட். ஆனா டேட்டா யாரும் எடுக்கிறது கிடையாது. அது தொடர்ந்து அந்த டேட்டா எடுக்கிற நேரத்துல வந்து கதைகள் தான், கதைகள், விஷயங்கள், உணர்வுகள், நம்பிக்கை, ஒரு வார்த்தைக்கு வார்த்தை எல்லையம்மன் பேரை இல்லாட்டி எல்லா பேரை எடுத்துதான் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இந்த ஒரு அறிவியலை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு முயற்சி தான் இந்த சயின்ஸ் ஆஃப் த சீஸ் கடல் அறிவியல் ப்ராஜெக்ட். இதுல வந்து இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்க இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கடல் அறிவியலும் கடல் மொழியை பத்தியான ஒரு introduction just give a summary translation of the English one. So I was just saying that for 30 years I've been traveling along the coast, and in the course of my travel I have been interacting with fishers, and in the 30 years we've already started hearing noises from the fishers about how the seas are changing. And after the tsunami, this became a very loud noise where constantly people are saying that we don't recognize the sea anymore. It has changed drastically. In 2014, I met Palayam at this festival that we co-organized called Urur Kuppam. And Palayam is a hook and line fisher, a veteran hook and line fisher. Hook and line fishing requires immense skill and fortitude and strength. And they're called Marthakaras because they go on those Katumaram. And among communities like the fishers, farming, etc., there are people who are knowledge keepers, but there are also specialists who are knowledge makers, who are reading the changing scenario and making new knowledge, which is then handed over generations. Through my interactions, I come from a Western science background, and through my interactions, I was constantly trying to validate the findings or the statements or opinions given by these traditional science methods for looking for validation in Western science. But through the process of my interaction and education with Palayam, I lost that, and that was a healthy thing. There were several instances where the meteorological department would predict intense rains in Chennai, Kanjipuram, Tiruvallur. And in those days, Palayam would say, disregard that, don't worry about it. It's not going to rain on our coast. He was not talking about, saying that the meteorological department was wrong, but just saying that in our coast it won't rain because there is a southerly current, and the southerly current tends to dispel clouds. So there are numerous instances like this. But interestingly, we decided to then start gathering this information in a systematic manner and not just let it lie in the head and be part of an oral tradition, both of which are important. But in addition to that, also to try and convert it into other forms of knowledge that can be shared with people who do not come from the tradition that Palayam belongs to. In the process of collecting these data, we also find the data is an incipient word, but the process of collection of the data also involves a lot of storytelling and story listening for me. And this is also forms a part of our methodology. And now you'll be listening to some of the findings from a study. But before that, before we introduce you to Kadal Ariviyal, Science of the Seas, you will need to know the vernacular of the seas, what we began to call Kadal Mori, or the language of the seas. And so Palayam is going to take you through that, and I will translate for him. Yeah. நித்யானந்த் நானும் அவர் கேள்வி கேட்பாரு, நான் ஆன்சர் சொல்லணும். நல்லா அந்த கேள்வி கேட்டு
ஆனா இப்போ நம்ம கடல் மொழி அப்படின்னு சொல்லும் போது கடல் மொழியில நம்ம கடல் அறிவியலை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி முதல் கட்டமா எதை பத்தி பேசுவீங்க? காத்தை பத்தியா? எப்பவுமே காத்துதான் முதல்ல ஒரு கடலுக்கு அடிப்படையே காத்து தான். காத்துன்றது 9 வகை காத்துகளா இருக்கு. சூரியனுக்கு நேரம் இருக்கிற காத்து நம்ம வந்து வெஸ்ட்ல, அதாவது ஈஸ்ட்ல இருக்கிற காத்தா நாங்க வந்து சூரியன் இருக்கிறது வந்து நேர் ஈரான்னு சொல்லுவோம். சவுத் வெஸ்ட்ல இருக்கிற காத்து வந்து கச்சா ஈரான்னு சொல்லுவோம். உங்களுக்கு நேரம் இருக்கு நாங்க சவுத்ன்றத நீண்ட கச்சான்னு சொல்லுவாங்க. தம்பி இருக்கிறார் இல்லையா, சவுத் வெஸ்ட் கச்சாங்கோடன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேரம் இருக்கிறத வெஸ்ட் மேற்கு இருந்து வர காத்த நேர்கோடை காத்துன்னு சொல்லுவோம். நார்த் வெஸ்ட் காத்த நாங்க வடமரன்னு சொல்லுவோம். இப்படி நார்த் பக்கம் இருக்கிறத இந்த வாடையா சொல்லுவோம். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்ன்றதுல வாடையரானா சொல்லுவோம். இப்படி 8 காத்துக்கு மேல 9வது காத்துன்னு ஒண்ணு இருக்கு. எம்ஆர்சி நகர், அதாவது வடமறைக்கு போய் மேல நீண்ட வாடகை இப்படி கரை, அதுதான் ஒரு மின்னலை உருவாக்கும், ஒரு இடியை உருவாக்கும், ஒரு மழையை உருவாக்கும். புயலோட இதுவே கணிக்கிறதுக்காக தான் இந்த குன்வாடன்றோம். அதுதான் ஒரு வெட்ட காத்துன்னு சொல்றோம். So in terms of winds, we have 8 different winds, and I will start with சூரியனுக்கு நேரம் இருக்கு. Sorry, I'm disoriented. I think he's like, idiot, you don't even know this. Okay, so this is near Iran, or east, from the east. So when the winds blow from the east, it's called near Iran. And then we go here, it is southeast or Kachan Iran. And straight due south is named as Kachan. And then it is Kachan Kode, which is southwest. Kode, which is west. Vadamare, which is northwest. Indavade, which is north. And Vadagina, which is northeast. And then there is there's a ninth wind, and this is the toxic wind or a Veshakate. It is Kunvade, and Kunvade blows from the northwest. And this is the storm wind. It brings lightning, it brings thunder, and it brings clouds and rain. It also, signals the onset of a storm. So, அடுத்தது கடலை பாக்குறீங்க. கடலை பார்க்கும்போது என்ன கணிக்கிறீங்க? நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து மார்ச் மாதத்துல இருக்கிறதுனால நம்ம கரசலா வந்து நாங்க தெற்கு இருக்கிற கரசலா வந்து நாங்க தெண்டின்னு சொல்லுவோம். இப்போதான் நம்ம வந்து வாட பருவமழை போய் கச்சான வரல. அதனால இப்படி இருக்கிறது நாங்க வாட காலத்துல வந்து வண்டின்னு சொல்லுவோம். வடக்கு இருந்து வர நீரோட்டத்தை நாங்க வண்டின்னு சொல்லுவோம். இப்போ மழை காலத்துல, மான்சூன் டைம்ல மழை காலத்துல வரும்போது நதிகள் உடஞ்சி ஆத்து வழியா வந்து கடல் வழியா போறத கறந்து போறத நாங்க வந்து மேம்பின்னு சொல்லுவோம். மேல இருந்து, அதாவது சூரியனுக்கு இருக்கு நேரம் இருந்து நேர்கரை வர்றத ஒளிநின்னமும். ஆனா சுனாமியில் வந்த பேரிடர் ஒளிநியம் இருக்கு. அதுல நீங்க கடற்கரையில ஓரமா போனீங்கன்னா அந்த இடத்துல நீரோட்டத்தை பார்த்தா கரசலான்னு சொல்ற ஒரு நீரோட்டம் இருக்கு. மேலா இருக்கிற நீரோட்டத்தை மேலா நீரோட்டம்னு சொல்லுவோம். இப்படி 6 இதுவங்கள செயல்பாடா இருக்கு. So in terms of currents, there are 4 main currents. The current that flows from the south is there. The current that flows from the south to north is called the Tendi. And then from north to south, and the south to north usually flows during the Kachan season, which is where we are now. From north to south, the season we just passed is called Vandi Nirotam, and Vandi Nirotam happens during the Vade season. And then we have the currents coming in from the sea to the land. They are called Olini, O-L-I-N-I. And when the rivers discharge their waters, then there's a current that sets off from land towards the sea, and that's called the Maimini. Do try and remember these, because there's going to be a small quiz competition after this, or a quiz, not a competition, but a quiz after this, when very expensive prizes will be distributed. In addition to this, there are 2 other currents. One is the shore current. The shore current is called a Karsala. There's no direction. So the current that flows along the shore is called Karsala, and the current that flows in mid-sea is called Mela Nirota. So இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்க வந்து பருவ காலங்களை எப்படி கணிக்கிறீங்க? இப்போ நம்ம வாட காலங்கள நம்ம ஆராய்ச்சிக்காரெல்லாம் சொல்லுவாங்க, இப்போதான் நம்மளுக்கு வந்து வாட பருவ மழை வர்ற ஒரு சூழலா இருக்கும்போது அதை நாங்க வாட காலமா நாங்க சொல்லுவோம். இப்போதான் வாட காலம் முடிஞ்சிட்டு இப்போதான் நம்ம கச்சாங்காலத்துக்கு நம்ம வந்துக்கிறோம். இதே கச்சாங்கூர்ல இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்றது கச்சானா இருந்தாலும் கோடையை உள்ளடக்கும். இப்போ ஏப்ரல், மே மாசம் இருக்கு இல்லையா, சித்திரை, வைகாசி,
ஆடி ஆவணின்றது இந்த கோடையும் உள்ளடக்கிதான் இதை நாங்க பார்ப்போம், மாதங்களை வச்சு பார்ப்போம். இந்த மாதங்கள்ல காற்று நீரோட்டம் ஏதாச்சும் ஒரு வழியில இருக்குமா? கண்டிப்பா இந்த சித்திரை மாசம் அந்த வைகாசின்றதுல அதுலயும் அந்த காலங்கள்ல ஒரு புயல்னு ஒரு உருவார சூழல் இங்க இருக்கு. இல்ல நீரோட்டம் கச்சா நாள்ல நீரோட்டம் எப்படி இருக்கும், காத்து எப்படி இருக்கும்? அதாவது நம்ம கச்சா நாள்ன்றதுனாக்கா தெண்டி வெள்ளமா தான் இருக்கும், காத்து கச்சானா தான் இருக்கும். கச்சா என்னைக்கெல்லாம் போகுது அன்னைக்கெல்லாம் தெண்டி இருக்கும். காரணம் ஒளிநட தாக்கமும் இருக்கிறதுனாலதான் தெண்டியா இருக்கும். இந்த வாட நாள்ன்றதுனால மான்சூன் டைம்ன்றதுனால எப்பயுமே காத்து குன்னோடன்றது மேமிரியை உருவாவதுனாலதான் இடிகளை உருவாக்கி மழை இருக்கிறதுனாலதான் நம்ம வாட நாள் காலங்கள்ல வன்னியோட கரண்ட்டும் வாட காத்தோட வன்னியா வர மாதிரி ஒரு சூழலா இருக்கு. So all that jargon essentially means that during the Kachan season, the currents tend to flow from the south, so Tendi Karsala, and the winds also tend to blow from the south. So it could be from the southeast or southwest or due south or even west. And so I've got it written down over there. The Kachan season is when they have Kachan winds and Tendi currents. And the Vada season, it reverses. So this roughly coincides with the northeast monsoon, where you have northerly currents and northerly winds. ஸோ கடல் நாங்கள் வந்து எங்க ஊர்ல போகும்போது எல்ஐசி பில்டிங் போறோம், இங்க இருந்து நேரம் போயிட்டு ரைட் திரும்பணும், 3 கிலோமீட்டர் போயிட்டு லெஃப்ட் திரும்பணும்னு சொல்லுவோம். கடல் வந்து எப்படி நம்ம பாக்குறது? கடலோட தரையை வச்சு பாக்குறீங்களா, கடலை வச்சு பாக்குறீங்களா? இப்ப பெரும்பாலும் மக்கள் பார்க்கும்போது கடலை தண்ணியா தான் பாக்குறாங்க, மேல மட்டும்தான் அது தண்ணியா தெரியுது. ஆனா நாங்க பாக்குற பார்வையில கடல்ல பல வித, அதாவது தரை இருக்கு, சேர் இருக்கு, பாரு இருக்கு. தரைன்றது இனிப்பா இருக்கும், அதுதான் நாங்க அந்த அளவுகள் நாங்க வச்சிருக்கிறோம். இதுதான் நாங்க பழங்காலத்துல இந்த மெஷர்மெண்ட், அன்னைக்கு கருவி இல்லாத காலம், டிவி எந்த ஒரு இதுவும் இல்லாத காலத்துல இதுதான் எங்களுக்கு அளவுகள்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் தரை சேரு பாருன்றத காட்டுற ஒரு இதுவா தான் இருக்கு. இப்படி தரைன்னு சொல்லும் போது இனிப்பா இருக்கும். அந்த தரையில வாழ்ற உயிரினன்னு பார்த்தோன்னாக்கா இலி இருக்கும், இலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க, முரல் இருக்கும், அது மாதிரி புல்லாருன்ற மீன் மேயும், கோலா, ஆகாம்பரை, ஓலக்காரு, இதுங்கெல்லாம் தரை மேல மேயிற ஒரு சூழலா இருக்கு. சேரு, சேருன்றது நம்ம பெசன் நகர் பக்கம், அதாவது வேளாங்கண்ணி கோயில் பக்கத்திலேயே மசோதின்னு சொல்லுவாங்க, லபஸ் பார்க்குன்னுவாங்க. அதுக்கு நேர ஆடுற பாகத்துல தலம் சேர்னு ஒரு சேரு இருக்கு. பாகன்ற ஒரு பாகன்றது பாகன்றது இதுதான் ஒரு பாகம். இதுல மீட்டர் அளந்தாலும் 1.25 மீட்டர் இருக்கும். ஒரு பாகன்றது 1.25 மீட்டர்னா 6 பாகம் உள்ளதுதான் அந்த லபஸ் பார்க்கு நேரம். நம்ம மசோதி நாங்க சொல்ற பக்கம் அதுக்கு நேரம் போனா அந்த சேர் அங்க இருக்கும். அது அரை பாகத்துக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு பேர் தலம் சேர்னு பேரு. ஒரு சேர் இருக்கிற இடத்துல பிரான் இருக்கும், பலதரப்பட்ட மீன்கள் மேயும். சேருன்றதான் மீன் இறாலாம் உற்பத்தி ஆகிற இடமா இருக்கு. ரெண்டாவது வந்து மேலா, அது மேலா இருக்கிற இது வந்து நம்ம பவளப்பாறைன்னு சொல்லுவோம். அந்த பவளப்பாறை செயற்கை முறையில அரசாங்கம் வந்து போட்டுக்கிற ஒரு இதுவா தான் நம்ம 11 பாகத்துக்கு பார்க்கறோம். அதுக்கு மேல போனா 13 பாகத்துல பன்சேர்னு சொல்ற சேர் இருக்கு. அதுல பலதரப்பட்ட வலைகள் பல இடத்துல கட்டுற அளவுக்கு அகலமும் இருக்கு, நீளமும் இருக்கு. அதை நாங்க பன்சேர் சொல்லுவோம். பார்க்க 13 பாகத்துல இருந்து 14, 15 வரைக்கும் நம்மளுக்கு சேரா இருக்கு. அதுக்கு மேல போனா கெல் சேர்னு சொல்லுவோம். 16 பாகத்துல இருந்து சேர் இருக்கு, பாரு இருக்கு. இது அந்தமான் போற வரைக்கும் வெறி சேரா இருக்குது, பாரா இருக்கு. அங்கங்க இடத்துல பாரம் இருக்கு. இப்படிதான் நம்ம சேருன்னு சொல்லுவோம். இதுங்கள உயிர் வாழ்றதுல சேர்த்துங்கள அங்கே மீன்களும் இருக்கு, பிரான் இருக்கு, பலதரப்பட்ட உயிர்கள் வாழ்ற ஒரு சூழலா இருக்கு. இப்போ நம்ம கல்லுன்றோம். கல்லுன்றது எங்களுக்கு வந்து பெரும்பாலும் மேலா கல்லுன்னு சொல்லுவோம். என் கணக்குல அந்த பாகத்தை போட்டேன் இல்லையா, 15 பாகத்துல தலப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. தலப்பு கல்லுனா கரெக்டா லட்சுமி கோயிலுக்கு நேர 15 பாகத்துல போனா அந்த தலப்பு கல்லு நம்மளுக்கு கரெக்டா வரும். ஆனா கரண்ட்டை கணக்கு பண்ணணும், தரையை கணக்கு பண்ணி எடுத்தாதான் நம்மளுக்கு கரெக்டா போகும். அப்படி எடுக்கும் போது தலப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த தலப்பு கல்லு ஒரு பேர், அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சிறப்பு இருக்கு. தலப்பு கல்லு நாங்க ரிசர்வ் பேங்க்னு சொல்லுவோம். ஏன் ரிசர்வ் பேங்க் என்ன பணம் அடிக்கிற இதுவான்னு கேட்பீங்க. கல்லோட உயரம், அகலம், சுத்து வட்டாரம், தரை எல்லா கல்லும் சேர் இருக்கு, அந்த கல்லு சேர் இருக்காது. மான்சூன் டைம்ல வன்னி வெள்ளம் உரப்பா இருக்கும் போது கடல் சுரப்பா இருந்தா ஒட்டு மொத்தமான மீனை இந்த கோடியில தான் வந்து விழுவும். அதனால ஊர்பட்ட மரங்கள், எல்லா ஊர் மரங்கள், நொச்சு குத்து மரமா இருந்தாலும், ஓட குத்து மரமா இருந்தாலும், திருவாம்பூர் மரமா இருந்தாலும், ஊர் ஆள்காடு குத்து மரமா இருந்தா கூட நாங்க தலப்புகள்ல தான் நாங்க பாசுவோம். அந்த மாதிரி இதுவா இருக்கும்போது பல மீன்கள் அங்க வரும். மாவலாசிலிருந்து, பாறையிலிருந்து, ஒட்டப்பாறை, ராப்பாறை, தோல் பாறை, இப்படிப்பட்ட உயிர்கள் அங்க வாழும். அதே மாதிரி
ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு இது இருக்கு. வாட நாள்லாம் தலைப்புகளோட சிறப்பு, கச்சா நாள்லாம் நம்ம வந்து பசுவா கல்லுன்ற ஒரு சிறப்பு இருக்கு. 3 துண்டுக்கு அந்த பசுவா கல்ல பெரும்பாலும் தெண்டி வளாத கச்சா நாள் இந்த நாளுங்கள்ல அங்கதான் மெயினா நல்லா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி கல்லுங்களோட வளம் இருக்கு. அதே மாதிரி கிணத்து கல் இருக்கு. இப்ப நான் கல்லோட நேம சொல்றேன் பாருங்க. தலப்ப கல்லு, கத்தல ஒசப்பு, மொட்டை கல்லு, டேங்கு, தாளை, கருக்கு, வங்காள்பாறு, பாப்பாத்தம்ம கோயில், கரவாக்கல்லு, பசுவக்கல் 3, துண்டுக்கல் 1, கட்டிமீர் 2, ஆலியாபர் 1, கிணத்துக்கல் 1, இப்படி 17 கல்லுகள் இருக்கு. இங்க தலைப்புகள் தான் மவளாசி, தோல்பார், ராப்பார் கிடைக்குதுன்னா பசுவக்கல்லையும் எல்லாத்திலும் மரங்கள் 5 மரங்களா பாசி அவங்களும் மீன்கள் பிடிப்பாங்க. ஏன் பசுவக்கல்லும் ஒரு சிறப்புனா பொழுது போன நேரத்துல கூட மீன் இருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து கிணத்துக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த சிவப்பு மீன்கள் நீங்க பார்க்கலாம். சங்கராக்கு தான் சிகப்புன்னு நினைக்க வேணாம். பெரும்பாலும் கட்டி பெரியன், மெத்தி பெரியன், கரவா, மொசிடி இந்த மாதிரி மீன்கள் இந்த கிணத்துக்கல்ல தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியா இருக்கு. அதே மாதிரி மேல 37 பாவுன்றது ஒரு கரமடன்னு சொல்லுவாங்க. அதுவும் உயரமா இருக்கும். பெரும்பாலும் நாங்க லைன் அதிகமா போறதுனாலதான் இந்த கரமடை இவ்வளவு தூரம்ன்றது நாங்க கணக்கு பண்ணி பாத்துக்கிறோம். இந்த அளவுகளே நாங்க எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 37 பாகம் இருக்கும். பெரும்பாலும் நாங்க இந்த பிரிட்ஜுக்கு நேரம் தான் நாங்க போய் 37 எடுத்தோம். ஆனா அது ஒரு ஈஸியார் மேல் தான். எப்படி ஒரு கோயம்பேட்டுல இருந்து திருவான்பூர் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம பாண்டிச்சேரிக்கு பஸ் போகலையா, ஈஸியார் சொல்லலையா, அதே மாதிரி ஒரே நீட்டா இருக்கும். அதுதான் நாங்க வந்து கரமடன்னு சொல்லுவோம். அங்கேயும் பாறை மீன்கள், கருமுஞ்சு பாறை, வெள்ளைப்பாறை, ஒட்டைப்பாறை, குளும்பாறை, பல பதப்பட்ட உயிரினங்கள் அங்கேயும் வாழும். அதுக்கு மேலா போனா 60ன்னு சொல்லுவாங்க. மடை, அந்த சங்கரா மீன்கள் அங்கேயும் வாழும். ஒரு மடைக்கு தகுந்த மாதிரி மீன்கள் மேயும். இப்ப நாங்க நேரு மடன்னு சொன்னா மீன் சங்கரா மீன் கொஞ்சம் சின்னதா இருக்கும். கருப்பு கடை மடன்னு சொல்லுவாங்க. அது குட்டையத்து நேரம் இருக்கும். அது கொஞ்சம் உயரமா இருக்கும். அந்த சங்கரா ஒரு 1/2 கிலோ மேல வளர்ச்சியா இருக்கும். அது எப்படி போனா ஈஞ்ச பக்த மடன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போனா 1 கிலோ மேல 2 கிலோ மீன்கள் வளர்ச்சி இருக்கும். அதுக்கு தெற்க போனீங்கன்னா பட்டிப்பாலத்தை பாரு, அதே மாதிரி புதுப்பட்டினம் பாருன்றது சங்கரா மீன்கள் பெருசா இருக்கும். அது பேர் தான் பள்ளம் சங்கரான்னு சொல்லுவாங்க. பல்லு ரொம்ப பெருசா இருக்கும். 10 கிலோ கணக்குல அங்கதான் இருக்கும். பெரும்பாலும் 10 முள்ளு கட்ட மாட்டாங்க, 2 முள்ளு கட்டுவாங்க. இப்படிதான் அந்த சங்கரா மீன்ல பிடிக்கிற ஒரு விதமா இருக்கும். அதுக்கு மேல போனா சுழி, 60க்கு மேல போனா ஆழம் 8வது ஒரு சுழியா இருக்கிறதால்தான் பலதரப்பட்ட மிருகங்கள், கோட்டாந்திருக்கு, மயில் கோலா, ஏமங்கோலா, சொரா, பல மிருகங்கள் மேயிற ஒரு சூழலா தான் இருக்கு. So obviously going to do a summary translation. I only trained for four years, and that too part-time training, which usually takes about 12 years or 14 years of apprenticeship on a daily basis. So I have a PowerPoint, kind of learning module. So the sea is not just water, and we navigate through the sea using the ocean floor. And the map of the ocean is a map of the floor. And the ocean floors are 3 different kinds. You have the tare, or the sandy ocean floor. We have the sere, or the muddy ocean floor. And then you have the pare, or the rocky or reef ocean floor. Now, for instance, we have just opposite the Schmidt Memorial, what is called Lovers Park locally, is also known as Schmidt Memorial. Is this white structure on Besanagar Beach. From there, if you go about 6.5 fathoms, and a fathom is 1.75 meters, you are likely to hit Talametseru. It's a small muddy place, and in this muddy ocean floor, you have prawns and crab and other small fish. Further down at about 13 to 14.5 fathoms, there is another sere called Pan Sere. And again, this is a much larger sere where a lot of boats can stay in and put out their nets. North of the Pan Sere, you also have a reef structure, and that is, not north, east of it, at 15.5 fathoms. You have a very long reef structure that starts from Ashtalakshmi Koil all the way to the end of Urur Kuppam, where there's another temple as well. And this reef structure has several hillocks under the water, and each of them have a separate name so that you can identify where to go at what season. For instance, Talapkallu is a very important reef system, which locally referred to as Reserve Bank because it keeps giving. Of course, the state of the Reserve Bank is very bad now, but in those days, the Reserve Bank used to give a lot of fish. Talapkallu is right here, and the fishing over here is usually good in the season. In the Kachar season, which is this season, is when
You go with this from Paswakan. Okay. So Talapukal is for the Vadagalam when you have the currents coming in from the north to the south. In Kachan season, when we have Tendi currents from the south to the north, Paswakan is over here, and the Paswakan is over here, again a place like the Talapukal. And then he read out the names, or he did not read out, he recited from memory the names which I will read out now. Talapukal, Karikku, Motrakallu, Vangalpare, Tank Kallu, Papathiamman Goil, Tundukallu, Paswa Kallu, Kattipiriya Kallu, Kenathikallu, etc. Kenathikallu is actually a well that is now underwater, right opposite Thiruvanmiyur. And they know this is a well by listening to the sound of that the plumb line makes. And this well is very deep and has these really bright red fish called Mosidi and Karwa. And then further up is this Kelsere, which extends all the way from this reef system all the way to Andaman. And in between, of course, it is interrupted by long running parallel to the shore reef systems. The next reef system over here is the Karamadai, and then you have the Mela Madai. And the Mela Madai is really very tall reef, which extends all the way to Pattipuram. And they fish normally near the 37.60 fathoms depth is right perpendicular to the Adyar River mouth. But as you go further, the reef is even larger. And as you go further south, the fish, it's called Madasankara. A fish called Madasankara, which means a reef sankara. It gets larger and larger to a point where in Pattipuram it gets up to 10 kilograms. So they only put in 1 or 2 hooks and not 5 or 6 so that the line doesn't break. Thank you. So, this is another project that Palayam and I, along with a historian at the University of Toronto, began called The Life of a Storm. It is one of the stories that Palayam told about a storm in 2021, in November 2021. It's not a story, but observations that he was teaching me to observe how the storm sets in. And the way the fishers look at storms are very different from the way that the meteorological department looks at the storm. So one is a God's eye view. The Met Department looks at it from a satellite, from multiple satellites, and looks at it, and you see a swirling mass, which is what is in your head. And over here, it turns in an anti-clockwise direction in the northern hemisphere. But the way the fisher folk read a storm is a beachside view. So you stand on the beach, look east, and wonder or try to figure out whether there's a storm brewing or not. And how they do it is by observing the winds. As I said, as the cyclone starts moving landward, the breeze starts coming in from the Kunwari, northwest. And that's when the storm is set in. That's when you have the heaviest winds, and that's when you have the heaviest rains. And as soon as the storm crosses the land, that it makes landfall, there's a calming breeze. It's very affectionately called Tennal. Tennal is also a very poetic Tamil word that is very close to the word tendral. And Tennal sets in from the southeast, and that's a calming breeze. And after that, the sea gets to be calm, but fishing gets to be excellent. So fishers actually like storms, and last year they were happy that the storm arrived, but the fishing was poor for some reason. There was no good fishing after the storm. So this one is available on, the QR codes have been handed over to people. So at leisure, you can just check out the QR codes and you'll be able to see the whole story. The language of the storm, it's both in English and in Tamil. Bhargav? So now we have a small break so we don't keep speaking. Okay, so I hope எல்லாரும் நோட்ஸ் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த குவிஸை பாஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம், இல்லாட்டி திருப்பி இதெல்லாம் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹவ் 10 questions. நான் எல்லா கொஸ்டினும் ஒரு தடவை தமிழில் சொல்கிறேன், அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன். whoever knows the answer, just raise your hands. ரேஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் ஒன்று கிடைக்கும். ஓகேயா? இங்கே வந்து கிரண் அந்த ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டை கொடுப்பான். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீரோட்டத்துக்கு கடல் மொழியில என்ன பேரு? இங்கிலீஷ் சொல்லிடுறேன். வாட் இஸ் நேம்
given to shore currents in sea language. கடல் மொழியில நீரோட்டத்துக்கு என்ன பேரு? கடற்கரையோரமா வர நீரோட்டத்துக்கு என்ன பேரு? சீஷோர் கரண்ட்டுக்கு என்ன பேரு? எனிபடி? யாரு? ஓ யா கர்சலா. கரெக்ட். கரை கர்சலா ரைட் ஆன்சர். உங்க பேரு? Trofnica. Okay. 10 points to Trofnica with 1 chocolate. Okay, second question. Okay, second question. It's getting tougher. ஓகே, உங்களுக்கு வந்து அடிஷனல் ஷீட், ரஃப் நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, இங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் இன் கடல் மொழி ஆஃப் த சீசன் when the wind blows in from the north? கடல் மொழியில எந்த காலத்துல வடக்குல இருந்து வர காத்துக்கு பேர் என்ன? வடக்குல இருந்து வர காத்துக்கு பேர் என்ன? அந்த சீசனுக்கு பேர் என்ன? What is the name in கடல் மொழி of the okay அங்க வாடை. Okay, வாடை is the right answer. 10 points to a gentleman there. அவர் பேர் தெரியல. உங்களுக்கு பிரைஸ் பாஸ் பண்ணுவாங்க, அப்படியே வாங்கிக்கோங்க. நடுவுல யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. Okay, third question. Ella ready-ya? Okay. Name any one of the 4 winds that blow from the north. வடக்குல இருந்து வர ஏதாவது ஒரு காத்தோட பேர் மட்டும் சொல்லுங்க. வடக்குல இருந்து வர ஏதாவது ஒரு காத்தோட பேர் சொல்லுங்க. 4 காத்து இருக்கு, அதுல ஏதாவது ஒரு காத்தோட பேர் சொன்னா கூட உங்களுக்கு priceless gift. Anybody? வடக்குல 4 காத்து வருது, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு. வன்னி நீரோட்டம். நீரோட்டம் காத்து, கரண்ட் இல்ல, wind. Any one wind from the north. அங்க சாரி, சவுத் ஈஸ்ட் தென்றல். அந்த क्वेश्चन கரெக்டா இருக்கும். Anybody? Nobody? யாருக்குமே சாக்லேட் வேணாமா? ஓகே, nobody. நானே சொல்றேன். ஓகே, புன்வாடை இஸ் கரெக்ட். புன்வாடை, புன்வாடை, வடமறை, வாடை ஈரான் இல்ல வாடை, ஏதாவது ஒண்ணு வந்து நார்த்ல இருந்து வர விட்டு பேரு. ஓகே, question number 4. Chennai fishers speak of 4 different types of ocean current based on the direction of their flow. Name the ocean current associated with the tsunami where the waters from the east move forcefully towards the land. In the question I know there was right. Chennai fishers speak of 4 different types of ocean currents based on the direction of their flow. Name the ocean current associated with the tsunami where the waters from the east move forcefully towards the land. தமிழ்ல சொல்லிடுறேன். சென்னை மீனவர்கள் நீரோட்டத்துக்கு 4 திசையில இருந்து வர நீரோட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏதாவது சுனாமி அப்ப வந்த நீரோட்டத்தோட பேர் என்ன? சுனாமி அப்ப வந்த நீரோட்டத்தோட பேர் என்ன? அவர் வந்து ஸ்பெல்லிங்லாம் கூட சொல்லி காமிச்சார் உங்களுக்கு. ஈஸ்டர்லி கரண்ட். ஒலி, நீ எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்க முடியாது. Congratulations, everybody. Everybody is listening. Okay, question number 5. What is the name given in கடல் மொழி for the prevalent shore current during the Kacha season? கச்சா சீசன் அப்ப கடல் மொழியில எந்த நீரோட்டம் prevalent-ஆ இருக்கு, எந்த நீரோட்டம் இருக்கு? கச்சா சீசன்ல எந்த நீரோட்டம் இருக்கு? கை தூக்கிட்டா. Yes, தெண்டி வெள்ளம் or தெண்டி கச்சலா.
ஓகே, அவங்க 2 சாக்லேட் பண்ணிருக்காங்க. Okay, question number 6. In which fisher season does Chennai receive the most of its rain? எந்த காலத்துல எந்த மீனா காலத்துல சென்னைக்கு மழை அதிகமா வருது? Anybody? Which fisher season does Chennai receive most of its rainfall? கடல் மொழியில சொல்லணும். இங்க ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லக்கூடாது. Correct. Vada is the right answer. Vada na October to mid January. Okay. Seventh question. The Tamil word for summer is also the name of a wind in Kadal Mori. What is the name of the wind and which direction does it blow from? தமிழ்ல சம்மருக்கு நான் சம்மரோட தமிழ் சொன்னா அப்புறம் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ சம்மருக்கு சொன்னா சாக்லேட் சொல்லலாம் எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, அங்க வந்து ஷார்தா வந்து ஐ அப்படின்னு கை சொல்றாங்க. ஸோ அப்படின்னு கொடுக்கலாம் இங்க. which side does it blow from? Sorry, இத சொன்னாதான் வந்து கரெக்ட் ஆன்சர். Somebody said from the west is the right answer. Okay, eighth question. The fishers navigate the seas using a map of the sea floor, identifying and marking the sandy, muddy and rocky sea floors. What are the names given to the 3 sea floors in Kadal Mori? நான் தமிழ்ல சொல்லிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இது தமிழ்ல சொன்னாலும் ஆன்சர் கொடுத்துருமே. சரி, கடல் மொழியில சேரு, அப்புறம் இன்னொன்னு தரை சேரு பாதி. ரைட் ஆன்சர். அதுவும் அவருக்கு அவர்தான். ஓகே, 9th and 10th question வந்து ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ். ஸ்பெஷல் கிஃப்ட் வேற இருக்கு அந்த 2 கொஸ்டினுக்கும். ஸோ ஐ திங்க் பேப்பர் இருந்தா நீங்க பேப்பர் எடுத்துட்டாங்க, இல்லாட்டி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்களால சொல்ல முடியும்னா எழுந்து சொல்லுங்க. ஓகே, question number 9. Name 10 fish or marine life in Tamil preferably that are found in Chennai seas. ஓகே, தமிழ்ல சொல்லிடுறேன். 10 மீன் வகைகள் இல்ல வந்து கடல்ல கடக்கக்கூடிய வேற ஏதாவது விலங்குகளோட பேரு 10 பேரு. இருங்க யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க? 10 பேர் சொன்னோம். ஏதாவது ஒண்ணு தப்பானா கூட இம்போசிஷன் இருக்கும். ஓகே, நீங்க போன்ல கூட எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் தரேன், நான் திருப்பி சொல்றேன். நல்லா ரீகலெக்ட் பண்ணுங்க. நிறைய நேம்ஸ் மென்ஷன் பண்ணாங்க. சோ ஏதாவது 10 ஜஸ்ட் 10 நீங்க எழுதி வச்சு ரெடியா நோனே சொல்லுங்க, கை கொடுங்க. Name 10 fish of marine life that are found in Chennai seas. browsing man browse பண்ண போறேன். கூகுள்லாம் அலௌட் கிடையாது, தமிழ்ல இருக்கணும். பேப்பர் லீக் ஆயிடுச்சு. எங்க இருந்து டிஸ்குவாலிஃபைட் என்னோட மேப் பார்த்து காப்பி இருக்கு. ஓகே, ஈஸி क्वेश्चन. யார் சொல்றீங்க? என்ன ஒண்ணுதான் தெரியுமா? எனிபடி? அங்க ஒருத்தர் ரெடியா இருக்காரு, நோட் புக் எல்லாம் ரெடியா? ஓகே, யாருக்கும் ஆன்சர் தெரியலன்னா பாளையம் அண்ணா வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒரு திருப்பி ஒரு சின்ன கிளாஸ் எடுப்பாரு. 6 இருக்கான். ஓகே 6. சரி, ஓகே 6 இருக்கு. எவரிபடி குவைட். 6. சங்கரா, இலிப்பூச்சி, நண்டு, ரால், பாறை, சுறா, சங்கரா. 6. ஓகே, இவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பெஷல் ஒரு புக், வெள்ளம் எப்படி வேலம் அப்படிங்கிற புக். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन.
Recollecting from the map of Urur seas. இங்க இருக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து இப்போ ஒரு 6 மணி நேரம் முன்னாடி பார்லிமெண்ட் எழுதினாரு, அதை படிக்க போறாரு. Okay. குறவான் மீன், கரவா மீன், நூலானி மீன், கிளவாய் மீன், கள்ளப்பாறை, ஒட்டப்பாறை, தோல்பாறை, எறாப்பாறை மீன், மோராங்கண்டை, கருப்பு புள்ளி கலவான், வெக்கடை மீன், சாதா மெத்தி பிரியான், பச்சை மெத்தி பிரியான், தூக்குநாசி, தீமலை, கடவரா மீன், கரிவளங்கோலா, பொறுக்க மீன், புள்ளிப்பாறை, கோழி மீன் ஓரா, செம்பாறு மீன், அப்புக்குட்டி மீன், மடக்காக்காசி, மடசங்கரா, கல்லுத்தும்பி, மவலாசி, சடுக்கம், கார்வாக்குட்டி, சீலா மீன், தளம்பாறை, கருமுஞ்சு பாறை, வவ்வால் மீன், சாவாளை மீன், கிளிச்ச மீன், வரிக்காரல், காளா மீன், பரோட்டா சங்கரா, கரிவாழை, மேலாக்கட்டை சூரை, சுதும்பு, மத்தி மீன், நெத்திலி மீன், குத்துவா மீன், பருவடு காணங்கள்னு சொல்லுவாங்க ஐலாண்டு, ஓடுபட்ட நவரை, தாக்கோலா, நாராயண தும்பிரி, முல்லம், ஊரக்கோலா, ஆட்டுவாளந்திருக்க, கரும்பலாசி, புளிப்பாம்பு, பொருவா, ஆக்கழுத்தி, பச்சைக்குட்டி, காசாம்பாறை, கரிவளங்கோலா, ஓலக்காரல், நெடுங்காவலை, ஆகாம்பாறை, அரக்கோலா, உடுப்பா, முளிய, நெடுமான் கேத்தி, கட்டகிசான், மோவான், பதலா, கருந்தும்பி, பேனவரை, கலைஞான் மீன், அல்லாத்தி, கொடக்காவலை, கட்டக்கோலா, குழல், எருமநாக்கு, ரத்த சூளை, உருளைக்குட்டி, போட்டான் திருக்க, பொட்டுக்காரல், பூரக்கானங்கத்தை சின்னது பெருசு, முள்ளாறு, ஊடா, சங்கரா, மடக்கேலா, வங்கராசு, நலக்கொருக்க, பீஸ்கோலா, வரி நண்டுன்றது நீலக்கால இருக்கும், சீட மீன், பச்சை நண்டு, வரி கத்தல, கூரை கத்தல, துருடி கத்தல, செமக்கேரா, புள்ளையரா, கதம்பேரா, கோட்டான் திருக்க, மட்டிவான், குத்துவா, ஊதக்காயா, கோலா கடமான், முட்டை கடமான், வீட்டு கடமான், தேக்கடமான், தாளங்கடமான், கடல் பூச்சி, இனிப்பூச்சி, மடவை, பால் சங்கரா, வெள்ளை நண்டுன்னு சொல்லுங்க. இப்படி நிறைய மீன்கள் இருக்கு. நம்ம ஊர் கடல்ல இன்னும் நிறைய இருக்கு. எழுதுனா ஒரு 200 300 எழுதலாம். டைம் இல்லாதனால நான் உடனே இதுல சிறப்பு என்னன்னாக்கா இது எல்லா மீனும் வந்து அடையாளப்படுத்த முடியும். அங்க இருக்கக்கூடிய முக்காவாசி மீனவர்களுக்கு இதை அடையாளப்படுத்த முடியும். நம்மளுக்கு தெரிஞ்சது வஞ்சர மீன், அது இப்படி இருக்கும். Okay, last question. Recollecting from the map of Urur seas, give the name of at least 2 series, that is muddy ocean floor area or 2 rock formations. காமிச்ச ஊரூர் மேப்ல இருந்து, ஊரோட கடல் மேப்ல இருந்து ஏதாவது 2 சேரோட பேரு இல்ல 2 பாறை இல்ல கல்லோட பேரு சொல்லுங்க. Recollecting from the map of Urur seas, give the name of at least 2 sere or 2 rock formations. Paru or kallu, muddy, sandy. 2. Madai. They say Madai. Karam Madai and Mel. Karam Madai and Mel. Okay, thank you. Answer பண்ணாத எல்லாரும் வந்து stay back after this. அடுத்தது நம்ம வந்து இப்போ இந்த ஆய்வறிக்கையோட வெளியீடுக்கு முன்னாடி கடல் மாறுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? How was the sea before it changed? So before 1990s or whenever the fishers mark it as the point of change, what is the normal that has now been lost? So அதை பத்தி பேசுறதுக்கு இப்போ பார்லிமெண்ட் கூப்பிடுறேன். ஸோ பார்லிமெண்ட் கடல் வந்து மாறுறதுக்கு முன்னாடி இப்படி சொல்லும்போது இது யார் காலத்துல எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நீங்க கடல் அப்ப எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னும் அப்பப்பா அப்ப இருக்கிற காலகட்டத்துல தாத்தா முப்பாட்டன் அப்பாக்கு அப்பா அதுக்கு மேல இருக்கிறது சொல்லலாம். அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல புரட்டாசி மாசம்னா தண்ணி நீளமா இருக்கணும், புரட்டாசி மாசம்னா வாடை காலமா இருக்கணும், புரட்டாசி மாசம்னா கடல் வயலா இருக்கும், புரட்டாசி மாசம்னா பாரம்பரியமான பெருவாலை போடுவாங்க, புரட்டாசி மாசத்துல நெத்திலி மீன்கள் நிறைய படம், தூண்டி மரம் போனா கூட சீலா மீன்கள் அதிகமா பிடிச்சிட்டு வருவாங்க.
அப்படி பகல்ல வருமானம் கூட மாலைப்பாட்டில் கூட தொழில் இருக்கு. அதே மாதிரி அந்த தை மாசம்ன்றது இது வாடை காலங்களில் இருக்கிற ஒரு சூழலா இருக்கு. கடல் வயலா இருக்கணும், தண்ணி நீளமா இருக்கணும், பெருவலை போடணும், நெத்திலி மீன் பாடணும், தூண்டி மரம் போனா சீலா மீன்கள் கிடைக்கும். ஒரு நேரத்துல வளவாறுல மாலைப்பாடுகளை சிக்கல் பாடுன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துல மீன்கள் பிடிச்சிட்டு வருது. இது அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல. அதே மாதிரி கச்சா நாளா போனா தென்னியா போகணும், அதாவது சவுத் இதுல வர்ற காத்தா போகணும். அப்போ காத்து கச்சானா இருக்கணும், தெண்டி வெள்ளமா இருக்கணும், கடல் வயலா இருக்கணும், தண்ணி நீளமா இருக்கணும், பெருவாலை போடுவாங்க, நெத்திலி மீன்கள் பாடும். ஒரு நேரத்துல தண்ணி தெளிவா இருந்தா மாலை பாடுகள்ல மீன்கள் பிடிச்சிட்டு வர சூழலா இருக்கும். மரம் போனா கூட தண்ணி உரப்பா இருந்தா அந்த மாலைப்பாடுல தான் அந்த பசுவாக்கள் இடத்துல பொறுமையா இருந்து வரிப்பாறை கிழிச்சி மீன்கள் எடுத்து சின்ன மீன் போட்டு பெரிய மீன்களை பிடிச்சிட்டு வர ஒரு காலகட்டமா இருக்கு. என்ன ஒண்ணுன்னா விலை இல்லை, கம்மி ரேட்டா இருந்தது. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது சித்திரை மாசம், அந்த சித்திரை மாசம் என்பது புயல், கோட புயல். அதாவது சித்திரை மாசம் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, பெரும் இருக்கிற காலகட்டத்துல சித்திரை மாசத்துல நிறைய பேர் நம்ம அழைச்சிட்டோம். ஏன்னா சித்திரை மாசத்துல இரவு நேரத்துல புயல் எடுக்கும், வைகாசியில மட்டும் பகல்ல புயல் எடுக்கும். நாங்க பெரும்பாலும் வலை தள்ளும் போது கடல் கரையில மேலாண்ட பக்கம் பார்ப்பாங்க. ஏன்னா மின்னல் ஏன்னா ஓடுதா, மின்னல் ஓடுனா காத்து கிளம்பமான்னு. ஏன்னா ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு காத்தும் இல்லாத ஒடுக்குமா இருக்கு, எந்த காத்தும் இல்லாத இருக்கு. ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு பின்னாடு போனா இந்த ஒரு புயல் எடுக்கிற சூழ்நிலை கவனிச்சுன்னு இருப்பாங்க, எதனா ஆகுமான்னு. இதனால ராவில 1 மணி கூட மணி 4, 4:30, 5 கூட ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துல தள்ளி கூட புயல்ல மாட்டி சில பேர் ரொம்ப பேர் அடிப்பட்டு, சில பேர் தண்டு கட்டி வலிச்சுன்னு வந்துக்கிறதுக்கான இந்த மாதிரி கை மரத்துங்கள அன்னைக்கு மோட்டர்லாம் இது இல்லை, இந்த பாய் இந்த மாதிரி தண்டுகளை வலிச்சுட்டு கூட வந்துக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு உயிர்கள் போயிருக்கு. அந்த மாதிரி காலகட்டமா இது இருந்து இந்த வைகாசி புயல்ன்றது மேல, அதாவது கால நேரத்துங்கள்ல ஒரு சின்ன மேகமே இருக்காது, ஒரு துண்டு மப்பு மாதிரி இந்த மேலாண்ட பக்கம், அதாவது எம்ஆர்சி பார்க்கறதுனால ஒரு துண்டு மேகம் மாதிரி இருக்கு. அந்த துண்டு மேகம் குண்டு மப்பு மாதிரி கட்டி அதுல ஒரு மின்வாடு மாதிரி ஓடிச்சுனாலே காத்து கிளம்பிடும். பார்க்கும்போது வெளிச்சமா தான் இருந்தது. திடீர்னு என்னடான்னு சொல்லும் போது அதுக்குள்ள கருமேகம் உண்டாயிடும். அதுக்குள்ள மின்னல் இடி மழையை உருவாக்கி முன்னாடியா போகும்போது மேம்பிரி கொடுத்து ஆளை தூக்க பார்க்கும். பெரும்பாலும் எங்க தூண்டி மரத்துக்காரெல்லாம் வளக ஒரு அதிகமா எடுத்து வைப்பாங்க. இந்த நாளுங்கள்ல இந்த சித்திரை வைகாசியில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தால கல்லுங்கள் பெருசா எடுத்து வைப்பாங்க. இந்த சீன் என்றது அது ஆங்கர், அந்த ஆங்கர் எப்பவுமே நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்காக தான் அது எடுத்துக்காட்டு. அந்த ஆங்கர் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கடவுள் மாதிரி. ஆங்கர் இல்ல தொழிலே பண்ண முடியாது, தூண்டி மரமா இருக்கட்டும் வலையா இருக்கட்டும். ஏன்னா அந்த சித்திரை வைகாசியில புயல் எடுக்கிறதுனால இதுதான் கடவுள் ஆண்டவர், இதுதான் நம்மளை காப்பாத்துனால தான் அந்த தொட்டாப்புன்னு சொல்லிக்கிறாங்க. தொட்டாப்பு இருந்துட்டா நம்ம லைஃப் இல்லை. அதனாலதான் தொட்டாப்பு அந்த அந்த மூளுக்கு நேரம் கட்டுறதுனாலதான் ஜாக்கிரதையா இருந்து பண்ணணும். இப்படி இப்படி வைகாசி சித்திரை மாசத்துல புயல உருவாகிற ஒரு சூழலா இருக்கு. அதே மாதிரி ஆடி மாசம்ன்றது வண்டை தண்ணி. எப்பவுமே ஆடி மாசம்ன்றதுன்னா அந்த தண்ணி எப்போ வருதுன்னா நம்ம ஆடி வெள்ளம் தேடி பாயிடும் போது கச்சா நாடுகள்ல பெரும்பாலும் அந்த காவிரி பட்டணத்துல நதி உடைஞ்சி ஆற்றுல இருக்கிற தண்ணி கடல் வழியா வரும்போது நீரோட்டம் அதிகமா இருக்கும். அதுதான் ஆடி வெள்ளம் தேடி பாயிடும் போது அந்த பாசிங்கெல்லாம் நம்ம சென்னை நோக்கி வரும். அந்த மாதிரி நேரத்துங்கள்ல ஒளிநேர தாக்கம் எப்படி நம்ம சுனாமில எப்படி இருக்குது அதை விட கொஞ்சம் கம்மியா ஒளிநேர தாக்கம் கொடுக்கும்போது அட்டு அழுக்கு எல்லா மீன்களும் அப்படி கரை வராது. இப்படி அந்த வண்டை தண்ணின்னா எப்படி அப்படின்னு இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு மனிதனா இருக்கும்போது ஒரு வாந்தி பேதி வந்தா ஒரு மனுஷனை எப்படி ஆகுதோ ரத்தத்தெல்லாம் மாத்தி விடும் போது அந்த மீன்கள் அதுங்க மேயின் தன்மை கம்மியாயிடும். ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. நம்ம இந்திய கடல்ல வெப்ப மண்டலத்தை தான் வாழும். அந்த தண்ணி வரும்போது ஐலாண்டு தண்ணி மாதிரி, அதாவது அண்டார்டிக் கடல்ல எப்படி பனிமலை உருவனா எப்படி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கோ அந்த மாதிரியா உருவதுனால வெள்ளம் நீரோட்டம் அதிகமாகுது. ஒட்டு மொத்தமான மீனும் எல்லாம் கடலில் சேர்றாங்க. எப்பன்னா அந்த ஆடி மாசத்துல வராங்க மண்டை தண்ணியில. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல எங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற காலத்துல பெருவலை தூரி அந்த மதவலை என்று சொல்ற வலை தான் இருக்குது. அப்பெல்லாம் அவ்வளவு வலை இல்லை, அப்படியே பிடிச்சா பணம் பலம் இல்லை. இப்படி இருக்கிற காலகட்டத்துல தூரிங்களை நாங்க போட்டு 3 போயா மாதிரி கட்டி இழுத்துட்டு வருவாங்க. அந்த மீன்கள் போய் குடிப்பாங்க. ஆனா கடல்ல ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். இப்போ வண்டை தண்ணி என்னும் போது தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கும், காற்று கலர் தண்ணி மாதிரியா இருக்கும். எல்லா மீன்கள் மேலதான் மேயும். அன்னைக்கு வளவாரம் இல்லை, 1 பாடு 2 பாடு தூரி நிறைய பெரட்டிக்கிட்டு எடுத்து குடிச்சுக்கிட்டு கரை தட்ட வச்சிருவாங்க. அதை பிறக்கும் போது வெள்ளூழா மீன்கள் அதிகமா இருக்கும். இதுதான் நாங்க வண்டை தண்ணி இதுவா பாக்குறோம். So in terms of the normal seas before the changes happen, in the Vada season, the time when the Vada season is born, which is around
late September, early October, in the month of Puratasi. The sea is supposed to be calm, blue, clear, and this is a time when there's a lot of shore fishing using the shore seine or Periyavada. But there's also hook and line fishing and nighttime fishing using nets and hooks. And this is a season when sila or the barracuda is found in large numbers, and they use bait fish taken from the daytime fishing using the Periyavada to go deep to the Mela Mada or the Karamada and fish for sila. The birth of the Kachan season usually has to happen in early January or mid-January with the birth of the Thai Masan, the birth of the Tamil month of Thai. And again, this time, the water is to be calm, clear, blue, and still. And in this season, the anchovies or nettili come ashore and are easily gathered using Modavale or Periyavale shore seines. There's also nighttime fishing. There's also fishing using hook and line in this season. The correct onset and the correct withdrawal of the monsoons are very critical to the fisheries. There's another thing that happens in Chitrai Vaigasi, which is the Kodai season. Kodai season is a sub-season contained within the Kachan season. And Chitrai Vaigasi roughly corresponds to April to June, mid-April to mid-June. And in this season, there are two kinds of storms. There are summer storms that brew, that brew even before you can blink an eye. And in the blink of an eyelid, the storm is generated. So it's a very dangerous storm. The Chitrai Puyals are usually at night time, so it's particularly dangerous. The elders look out on the western sky for any indications of trouble, which is usually in the form of lightning. And then lightning usually sets off the wind, and so then they try to return home. But if in the Vaigasi season, it usually happens in the daytime. And in a perfectly clear sky, all of a sudden there's a small cloud that looks like a gopuram, like a tower. And that tower, when one looks at it, doesn't really think much about it. But then if the small lightning streaks through the tower, then immediately within minutes, a large dark clouds gather. The wind starts shifting towards the Kurmade. And for the next 45 minutes to an hour, there's very intense rainfall, heavy winds, and also a memory, which means a land to sea current, preventing the fishers from returning home. These are very dangerous times, the 2 months, and fishers are asked to exercise extreme care. A lot of people have lost their lives in this season. The last phenomenon that we talked about is the Vandatandi, which usually comes in the month of Adi, August, roughly corresponds with mid-July to mid-August. And in the month of Adi, they say Adi Vellam Thedi Paindu, the waters of Adi will find you and come forth. And this is set also because of the famous Adi Perik festival, where the Kaveri rivers are in full flow, because the Western Ghats is saturated, discharging its waters. The Kollidam, which takes the waters, excess waters from Kaveri, then goes into the sea and brings with it the Kollidam Pasi, or the weed or the plants that grow in the Kollidam. And those plants are then moved north by a very swift and powerful Tendi current, along with a very powerful, not as powerful as a tsunami, but an Oldi current, which pushes all the waters and all the dirt from deep sea right to the shore. And when this happens, there's also an upwelling, and combined with the cold waters from the Kaveri and the deep waters which are being brought to the shore by the Oldi, you have a very dark, coffee-colored stream of water running from south to north. All the fish, which are tropical fish, are scared of this cold water and come to the shore and start swimming on the top of the sea. And that's a big bountiful time for fishers, because they go in from the shore and use seines of different kinds to bring back all kinds of fish. Also a fish called Veluda, and I forget what the English name for Veluda is, but you can look for it. Veloodan is the name. So those are the kinds of phenomena that happen. Also, the thing to note is that when there is a Kodak wave or a summer storm, immediately after that, there is usually good fishing. We're going now to the study itself. We go to that. I'll present the results of the study very briefly, and then we have two small pieces, and we will wind up. So what we did is we did a study from September 2018, August 2018 to October 2024, minus the COVID period when no observations were taken. In this,
observatory. The observatory was a human observatory. So there's a single person observatory. There's Palayam who would walk from Urur Kuppam to Broken Bridge to the Adyar estuary, stand at the Broken Bridge or at the estuary, look east, look in all directions, record the winds, record the ocean currents, look at the ocean conditions and any other things that give meaning to the phenomenon of the day. These would be recorded by hand by him, and then he converts that into a WhatsApp message, which are then translated into a Excel database. There are also copious notes that are made, like your field notes that are made of whether there's rain, whether there's clouds covering the sun, the color of the sky, etc. And then there are also inferences made from that. So we have close to 1,179 days of data that has been collected. And out of this, from this information, we looked at there's a lot of inferences that we could draw, but we looked at a couple of very key things. One is to see if the Fisher's, to see how the Fisher's statement about seasons having shifted is revealed by this information. And what we find is that the onset of the Vade season, there's the onset of the Kachan season. So if you look at this and this, that is end of August, September. What is this? This is September, yeah. September is when the Kachan season should end and the Vade season should begin. And by mid-January, the Kachan season begins and ends in end of August. But what we're finding is that the Kachan season has shrunk, has become shorter. What we're finding is that the Kachan season has increased in terms of its onset, in terms of its withdrawal, but the onset has been pushed back, and as a result, the number of Kachan days has reduced from a normal of 256. We have 210, 219, 231. A large number of days have been taken off. Also, the Kachan season is characterized by calm seas. The rough season is usually the Vade season, which is when the northeast monsoon is in effect. Kachan season is meant to be calm, but if you look at the proportion of calm sea days versus rough sea days, we have 29 calm sea days where you need to have at least 50%, which is at least 125 days should be calm. And that itself is a low number. You usually have a predominantly calm weather during Kachan season, and what we have is close to 90% is rough weather in the Kachan days. For Vade season, similarly, the Vade season has elongated, has increased in length. Its onset is delayed. So from where it should be setting in mid-September, it is now setting towards the end of October, towards the beginning of October, and further down. So you can see that the onset is much later, and the withdrawal, which should be in mid-January, has gone all the way to the Masi, month of Masi, or mid-March. So what that means is that the sea conditions that ought to be the conditions for a Kachan season, which means the southerly current should be flowing, is not happening, and you have the Vade season persisting well into the Kachan days. Also over here, Vade now is supposed to be rough weather, and rough weather is good because it churns up the ocean, pushes out the prawns and makes it ready to be harvested in the month of Thai when the seas are calmer. But what you see over here is 75% of the days were calm fishing, calm sea days during a stormy season. This is the season of storms. So in 2018, you had 75% calm, 2019, 62%, and 2021 is 51%. 2022 has been more like what it ought to be. Next. So what is the significance of the findings? That Palayam and I will talk about. இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவம் நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் உங்ககிட்ட புரட்டாசி மாசம்னா தண்ணி நீளமா இருக்கும், கடல் வயலா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புரட்டாசி மாசத்துல கடல் ரொம்ப சொரப்பா இருக்கு, புரட்டாசி மாசத்துல தண்ணி கல்வாடா இருக்கு, புரட்டாசி மாசத்துல எறா வருது, புரட்டாசி மாசத்துல கலக்கு வருது. இதனால தண்ணி மாறி இருக்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வண்டை தண்ணின்றது ஆடி மாசம் கொடுக்குற வண்டை தண்ணி வரா மாதிரி இருக்கு. அன்னைக்கு 2019 1,80,000
70,000 கூட வித்துக்கிறாங்க அந்த வண்டை தண்ணியில். இப்போ வர்ற வண்டை தண்ணியில் எந்த வித மீனும் வர்றதே ஒரு இல்லை சூழலாக இருக்குது. ஏன்னா திடீர்னு வண்ணி கொடுத்து போகுது. எப்பயுமே ஒரு வண்டை தண்ணி வண்ணி கொடுத்தா கண்ணை முழிச்சிடும், மேலே நோக்கி தான் போகும். வண்ணின்றது கறந்து மேலே போகிறதான் வண்ணின்றது. அப்போ அந்த வர்ற சூழல் தெட்டி மேலே கொடுத்தா மட்டும்தான் கரை பார்க்கும். இந்த இதுல பார்க்க முடியாத ஒரு சூழலா இருக்கு. அது மட்டும் இல்லாத கோடை கோயில் 2019 நம்மளுக்கு கோடை கோயிலே வரல. அதாவது சித்திரை வைகாசி இருக்கிற புயல் 2019, 2020, 2021, 22, 23, 24 வருமா என்ற ஒரு கேள்விக்குறியா தான் நம்ம இருக்கிறது. இது வரைக்கும் நம்மளுக்கு கோடை கோயில் இல்லாத ஒரு சூழலா இருக்கு. அதுக்கு அது 2023 So in terms of findings, they're saying that the Puratasi months, we just looked at what it ought to be. The Puratasi months, instead of being clear and blue, it has been very turbid. And there's been a lot of memory currents, which means currents flowing from land to the sea, at a time when the exact opposite needs to be in prevalence. And this has meant that there has been no hook and line fishing as there ought to be, and there's also not been any good fisheries at night. The second thing he talked about is with Vandatani. The Vandatani phenomenon was last seen in 2019 when his boat made about 1 lakh rupees just in one day of fishing. But it's not been seen since then. There is turbid water coming from south to north, but very weak. And oftentimes there's a Vanni current or a northerly current that comes and breaks it. And this is not the real Vandatani that they used to see earlier. In terms of the Kodak Puyal or the summer storms, there have been no summer storms from 2019 onwards. அதான் எப்பவுமே நான் எப்போ காலையில் 5 மணிக்கு போகிறது என்னோட வழக்கம். அதே மாதிரி ஜூன் மாதம் நான் 17ஆம் தேதி போகும்போது எப்பயுமே கச்சா நாளுன்னா வெள்ளாந்து போகிறது சூரியனுக்கு நேரம் தான் வெள்ளாந்து போகணும். ஆனால் அந்த 17ஆம் தேதி வந்து பார்க்கும்போது நார்த்து பக்கம் போய் ரொம்ப செவன்னு வெளுத்து வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து கச்சா நாள், இது வாட நாள் இல்லை. ஏன்னா வடக்கணிக்கு நம்ம வெள்ளாந்து போகிறது. அப்போவே நான் ஐயா கிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரி வடக்கணிக்கு ரொம்ப பவராக இருக்கு, அதை படம் பிடிங்கினாரு. பார்த்தா 1 மணி நேரம் அதை நிற்கிற ஒரு சூழலா. அப்படி எப்பவுமே எதிர்பாராத ஒரு இந்த மாதிரி சகப்பு ஒன்று கொடுத்தா ஒன்று நீரோட்டம், இல்லைன்னா மழை, இல்லைன்னா காற்று. இந்த 3ல ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாய முடியல. மதியானத்துலேருந்து மறுநாள் மதியானத்துலேருந்து காலையிலேருந்து 1.5 நாள் நம்மளுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு ரெக்கார்டாக நம்ம இருக்கு. எதிர்பாராத ஒரு சூழல். ஏன்னா தெண்டி வெள்ளம் உரப்பா இருக்கு, கச்சாங்காத்து உரப்பா இருக்கு. திடீர்னு புன்வாடியா போய் மாறி மின்வாடு, இடி, மழை 1.5 நாள் பெய்கிற ஒரு சூழல். அது எதிர்பாராத ஒரு எதிர்பார்த்த மாதிரி நடக்காத ஒரு விஷயம் நடந்துக்கிறதுனால அது ஒரு இன்ட்டு போட்டு வச்சிருக்கிறோம். So on June 17th, 2023, early in the morning, so when I went to to record my observations, I noticed that the northern skies, the northeastern skies were red and bright. In Kachan season, the sun rises, the dawn lights up the sky towards the east. It's only during Vade season that it shifts slightly towards the north. This is like the Vade season, but at the same time, it was a bright red that I could see over there. And I immediately sent a voice message to me saying that something weird is happening and we can expect some serious issues in the next couple of days. Either wind or rains or currents, water currents. And sure enough, the next day, intense rains began. Very unlikely for June, for the month of June. And it rained for 1.5 days. The Met Department recorded more than 157 millimeters of rain in 26 hours. And this was foretold more than a day and a half ago. And the Kunwade, which is the northwest, the wind started blowing quite intensely and the clouds also came in from there. And what is interesting is the observation that he used to make earlier, that a southerly current will dispel the clouds, did not hold true in this case. There was a strong southerly current, but despite that, there was a very heavy rain. And so he says that this is something that one did not understand, one could not really understand. One can foretell it, but can't really understand or make sense of it. இவ்வளவு நேரம் நம்ம சயின்ஸ் ஆஃப் கருத்து நம்ம கேட்டோம். ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி ஸ்டோரிக்கு போலாம்ன்றது. So we thought we'd just take a few minutes to tell one story. So I have been listening to a lot of stories, and there are plenty of stories, but you have time to get from him. If you go to the beach early in the morning, join one of those observation walks, and he will open up with many stories. One of the stories is particularly interesting, given that
We're all talking about climate change. We're talking about global warming. We're talking about an ecological catastrophe. And all the solutions or interventions for it are primarily techno, financial, elite, interventions that are being projected as the possible solution. So at one point, when I was asking him, what is the problem? What ails the sea? He told a story, and I'm just going to ask him to give us a small summary of the story, which I found very interesting. நம்ம வந்து பதப்பல தொழிலை பற்றி இப்போ பேச போறோம். இது 50-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கை மரத்துங்கள்ல காத்தை நம்பி பாயை தூக்கி மேலா போய் மீன் பிடிச்சிக்கிற கதையை நம்ம சொல்ல போறோம். நடந்தது என்னுடைய லைஃப்ல நடந்ததுனால இது நான் உங்களுக்கு கதை வடிவத்தில் சொல்ல போறேன். நம்ம அப்போ இருக்கும்போது முருங்கா மாமான்னு வண்டி அவர் பெரும்பாலும் அவர் காசி மண்ணில் சொரா லைனுங்களை சொரா மீன் பிடிக்கிறது நல்ல ஒரு வல்லுன்னு நம்பூர் போன கட்டுறதுனால அவர் காலப்போக்கில் நம்பூர்லேயே தங்கி எங்க மரத்துக்கு வர ஒரு சூழலாக தான் இருந்தது. எப்பவுமே மாமான்ற ஒரு முறை வச்சு தான் நான் பேசுவேன். அப்போ என்னை வந்து மச்சான்னு சொல்லிட்டு என்ன இது மாதிரி காசி மட்டம்லாம் போகலாம் மீன் நிறைய பிடிச்சாராங்க, நம்ம மேலா மரம் போகலாமா அப்படின்னு. மேலா மரம் போனா நான் என்ன ஏன்னா நான் சின்ன பருவம் தான், ஒரு 15-16 வயசு தான் இருக்கேன். எனக்கு அதை பத்தி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, கோலா மரம் போனா இந்த மாதிரி செடி போய் எடுத்துட்டு வரணும், செடி இருந்தாதான் நம்மளால அந்த மீனை பிடிக்க முடியுன்றதுனால நான் பெச நகரில் வரும்போது மாமா என்னை அழைச்சிட்டு வர்றாரு. ஒரு பிங்கி எடுத்துட்டு அவரும் ஒரு 20-30 செடியை ஒரு கத்தையா கூட்டி அவரு ஒரு மூட்டை நான் ஒரு மூட்டை கட்டிட்டு நம்ம கடலோரத்தை போய் செட் பண்ணுது. ஏன்னா 3 செடி போட்டு ஒரு கவித்தை போட்டு கட்டி ரெடி பண்ணிட்டு பிறகு போல மரத்தை நம்ம அணைக்கணும். இது நம்ம வந்து இதை வந்து நாங்க கொம்புன்னு சொல்லுவோம், இது வெலா இருக்குன்னு சொல்லுவோம், இது நடி இருக்குன்னு சொல்லுவோம், இதுவும் நடி இருக்க வெலா இருக்க கொம்பு. 6 இயற்கை சேர்ந்தது ஒரு கட்டுமாறன்றோம். அது தலால இருக்குதான் நாங்க அண்டன்னு சொல்லுவோம். இது அண்டன் சொல்லுவோம். அண்டையோட வந்தாதான் ஒரு கட்டுமாறத்துக்கு ஒரு இதுவா இருக்கு. இதுக்கு பேரு அல்சா. இது கேரளா ஊரு. மெதுக்க தன்மை சுமாரா ஒரு வாரம் தள்ளனா கூட ஊர்னா கூட மரம் உடையாது. அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அப்படிதான் நாங்க இருந்தது. அப்படி இருக்கும்போது நானும் மாமாவும் செடியை ரெடி பண்ணிட்டோம், மரத்தை கட்டிட்டோம். அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கரண்ட் எவ்வளவு கிடையாது, கெரோசின் லைட்டு, வீடு வசதி கூட கிடையாது, ஓலை வீடு தான், களிமண் தாரு தான், படுக்கிறதுக்கு கூட பாய் இல்லாத ஒரு சூழல் தான் நாங்க வாழ்ந்தோம். பெருமைக்கு பேச தேவையில்லை. அந்த மாதிரிதான் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கொட்டாவண்டி இருந்து மரத்தை கட்டிட்டு இந்த மாதிரி கோலா மரத்துக்கு போனா வீட்டுக்குள்ள படுக்க கூடாது, அப்பா அம்மா முகத்திலையும் முழிக்க முடியாது. அது மாதிரி இருக்கும்போது எல்லாமே ரெடியாகி மரம் கட்டு மரம் எல்லாம் பாய்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு பொருவாலெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த கோலா செடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பூஜை பொருள் எல்லாம் கடையில வாங்கி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்க கொட்டா எங்க எப்பவும் நாங்க பந்தல் இருக்கு கடற்கரையில, மீனவர்களை எல்லாம் பந்தல் அமைப்பாங்க. அந்த பந்தல் அண்ணு நாங்க படுத்துக்கிட்டோம். அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சாம கோழின்ற நேரத்துங்களை கூப்பிட கோழி அன்னைக்கு இருக்கிற காலத்துல, இந்த காலத்துல கோழி கூட கூடுறத கூட நம்மளால பார்க்க முடியல. அப்படிங்கிற காலகட்டமா தான் இருக்கு. அப்ப அது மாதிரி போகும்போது மணி ஒரு 12 1 மணியா இருந்தா ஒரு சூழலா இருக்கும். அதுல சாம கோழி போகும்போது ஆமாம்மா கோழி மணியா கூப்பிட மாதிரி எழுந்துறீங்களான்னு கேட்கிறேன். அவரும் எழுந்திருக்காரு. சரி, இந்த மாதிரி கோயிலுக்கு போனோம்னா சுத்த பத்தமா போனாதான் இந்த கோலா துணியில நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கிற காலகட்டத்துல அவரு நானும் காலகட்டத்தை கடந்துட்டு பல்லெல்லாம் வெடிக்கிட்டு என்னென்ன சாமி படைக்கிறோம். எப்பவுமே மரம் இது மாதிரி வைக்க மாட்டாங்க, மேற்கு பக்கம் வச்சுதான் நாங்க படைப்போம். ஒரு மண் ஈர மண் எடுத்து புளியார பிடிச்சி புளியாருக்கு தேவையான சாமெல்லாம், அதாவது அவருக்கு படைக்க வேண்டிய அவருக்கு கடலை வெத்தலை பார்த்து எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டு 2 ஊதுபத்தி ஏற்றிட்டு அவர்கிட்ட எல்லாமே இந்த மரத்தையும் சுற்றி வந்து கொஞ்சம் மஞ்சாலாம் தெரிச்சு. ஏன்னா புதுசா போறோமே, ஆள் கடல்ல போற யாருமே இல்லைன்றதுனால அவங்கள நினைச்சு நாங்க தள்ளுறோம். அப்படி தள்ளும் போது எல்லாம் போய் நேரம் போயிட்டு அம்மா தாயை ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு 2 தண்ணியை கையால மாறி போட்டுட்டு எப்போதும் போது அவர் சொல்றாரு, என்னைக்குமே மேலா மரம் போனா இந்த வார்த்தைக்கெல்லாம் மாறும். மாமா மச்சான்ற வார்த்தைக்கு போக முடியாது, சின்ன ஆளு பெரிய ஆளுங்கிற வார்த்தை இருக்கு. 26 வார்த்தைகள் கேட்டகரியில் நாங்க எழுதி வச்சுக்கிறோம். சங்க இலக்கியத்துல கூட இல்லை, அண்ணங்கிட்ட சொல்லி பாட்டேன் பத்திரமா வெய்ய அண்ணன் சொல்லிக்கிறோம். அப்படி இருக்கும்போது பாய இதுங்க நாங்க வந்து எப்பவுமே இது இங்க பாயின்னு சொல்லுங்க, நாங்க சரான்னு சொல்லணும். இது சின்ன சரம் பெரிய சரம் போலாத அந்த தொழிலுக்கு மட்டும். அதுக்குதான் நான் சொல்றது, ரொம்ப பக்தியோட போவேன். அப்பா அம்மா முகத்துல கூட முடிக்க முடியாது, ஆள் கடலை போட்டுறாதாங்க. அப்படி சாமி கும்பிட்டு எப்போதும் கச்சாங்காரம் இருந்ததால இந்த மரத்தை இப்படிதான் நம்ம கச்சாங்கால இப்படிதான் நம்ம தூக்கி போகணும். பாய் இந்த கையில் தான் இருக்கும், போட்டுக்க இந்த பக்கம். இதை நாங்க சொல்லுவோம், இதை பார்த்துட்டு சொல்லணும் இதை பாய். ஆனா நாம வந்து தமிழ் வார்த்தை பேசணும். அங்க போனா வார்த்தைகள் மாறும். சின்ன சரம் பெரிய சரம். இந்த மரத்தை பத்தன்னு சொல்லுவாங்க.
இப்ப சின்ன ஆளே பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளும் ஒரு விதமா இருக்கும். அப்ப நம்ம என்ன போது மேல போயின்னு இருக்கிறோம். இப்ப இங்க தூக்கும் போது மணி ஒரு 2 2:30 இருக்கும். போய் சேரும் போது மணி 12 மணி உச்சி மாற வருது. ஏன்னா மொள்ள தான் போகும். கட்டுமாறது ரொம்ப வேகமா போகும். காத்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போகும். நல்லா உச்சியில போகும்போது போகிறதுக்கு முன்னாடி ஒரு உயர்த்து பெருக்குன்னு சொல்லுவாங்க. பெருங்கெல்லாம் உயர்த்து பெருக்கு. உயர்த்து பெருக்குன்னா ஒரு 25 27 பாகத்துக்கு இப்ப நான் ஒரு மார்பாலம் தானே 1.25 மீட்டர். அது மாதிரி ஒரு 27 28 பாகம் போகும்போது வெள்ளாந்து போற சூழலா இருக்கும்போது அப்ப என்ன இப்போது ஒரு மொட்டை கோலா பறக்கிற ஒரு சூழல் இருக்கு. அதுக்கப்புறம் போன கோலம் மாதிரி வலுவா பறக்க அந்த மீனை பார்க்கணும். இன்னும் போய் மேல போகும்போது காட்ராஜன் காவலை கருப்பா இருக்கும். பையன் தாக்கோலா மாதிரி தான் கட்டுறது காட்ராஜன் காவலாளி அது பறக்குது. அதுக்கப்புறம் மேல இன்னும் மேல போகும்போது காவலர். இப்போ இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் 70 ரூபாய் விற்கிற ஒரு காலகட்டம். அன்னைக்கு ₹1 கூட வாங்குற ஆலையில ₹1 இல்லை அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அது மாதிரி ஒரு சூழல் தான். அதுக்கு மேலா போகும்போது தான் மொத்தமா பறந்து போட்ட மாதிரி இந்த மாப்பு காவலர் கூடுற காவலன்னு சொல்லுவாங்க. அந்த காவலி பார்க்கும்போது தான் அவரு பெரிய சின்னால காவலர் ரொம்ப பறக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சலானை இறக்குங்கன்றாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், சின்ன சலானை கடகண்ட பாய சுற்றி ஓரமா வச்சுட்டு திருப்பி நம்ம பெரிய சலானை இறங்கி சொல்றேன் அத்தையும் சுற்றி ஓரமா வச்சுட்டு எப்பயுமே இந்த கடால இருக்கிற மாமா மட்டும் எப்படி போக்கு இருக்கு, நம்ம எந்த பக்கம் போறோன்றத திசையை மாத்தவே மாட்டாங்க. அந்த எப்படி அந்த போக்கு இருக்குது அந்த போக்கு தான். ஏன்னா சுத்தி கடலு ஒரு மலையா எதுவுமே தெரியாது. காத்து கடல் அப்படிங்கிற ஒரு கோணகத்துல நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த வலைகளை எதுவுமே போத்த மாட்டோம். இதுல கவுத்து கட்டி சடை கட்டுறது அந்த இது இந்த மாதிரி காட்டுங்க. நான் வாழ்க்கை கட்டிட்டு இந்த மாதிரி கட்டிட்டு நாங்க வலபத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு என் மார்க்கு ஒரு 50 மீட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டா எடையும் நிற்கும். அதை அப்படியே அலைஞ்சிக்கிட்டு 1 மணி நேரம் அலைஞ்சிக்கிட்டு நாங்க அப்படியே நின்ற காலம் ஆறாது அப்படி நின்றுட்டு தான் இருக்கணும். அவரும் நிக்கிறாரு, நானும் நிக்கிறேன். ஏன்னா அந்த மீன் வந்தாதான் நம்ம சாப்பிட முடியுன்றதுனால அப்படியே நிக்கிறோம். கடவுள்லாம் நிறைய ஆண்டவரே ஏதாவது மீன் வருமா அப்படின்னு வந்துட்டு ரொம்ப நேரம் போட்டு ஒரு 3/4 மணி நேரம் போட்டு பெரியால அந்த மெத்தியை இதுக்கு பேரு நம்ம இங்க செடின்னு சொல்றோம். அதுக்கு பேர் அங்க போய் மெத்துன்னு சொல்லுவாங்க. மெத்தியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஒரு மெத்தியை எடுத்துட்டு வரோம். அதில் பார்க்கும்போது முட்டை உள்ள பொறுப்புன்னு அதுக்கு பேரு. எப்பவுமே கூற கோலை மேல போனீங்கன்னா அந்த முட்டைங்க வயிற்றுல வச்சுட்டு இதுல அணையும். உலகத்துல எவ்வளவு அதுக்காக தான் இதை எடுத்து வந்து கஷ்டப்பட்டு. ஏன்னா இந்த கோலா செடி எப்படின்றது மக்கள் பார்க்கறது. அதுக்காக இந்த செடிகளை இந்த வாசனையோ அந்த பெருமை எப்படி படைச்சாங்களோ எனக்கு தெரியல. இந்த செடிகள்ல தான் அந்த மீன்களை வர இதுல முட்டை இருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒரு 2-3 காவலர் இது வரும்போது நாங்க வரும்போது ஏன்னா மாமா ரொம்ப திறமைசாலி. இந்த மீனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் சாந்தி செய்யறதுனால மஞ்சா குங்கம் இதை 2த்தையும் தலையில பத்திரமா இருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு நான் படிக்கிற வயசு, எனக்கு அதோட அனுபவம் இல்லை. அப்பெல்லாம் நான் சொல்றாரு அந்த அந்த மெத்தில இருக்கிற காவலரை கீழே பட்டும்போது 2 காவலர் 3 காவலர் இருக்கு. அதை நீங்க விட்டுடுங்க சொல்லு. விட்டுட்டு இந்த மெத்தி எடுத்து வர அதுலயும் காவலர் முட்டை விட்டுக்குது. இதுலயும் 1 2 இருக்கு. அப்படி விடும்போது அந்த காவலர் எடுத்து நல்லா மஞ்சா தண்ணி குங்குமத்தை வச்சு காவலாளி நாங்க நடுக்கடல்ல வந்துக்கிறோம் உங்க இனத்தாரெல்லாம் இருந்துட்டோம்னு சொல்லி அது விடும்போது பறந்து போய் எடையை போய் விழுந்து போகுது. அதுக்கப்புறம் இந்த இந்த இது விடுறோம். சாப்பிட்ற பொருளை நாங்க கொள்வானன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஏறுது சாப்பாடு ஏறுது கூழு கஞ்சி இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பேர் கொள்வானை. கொள்வானை அணையுங்கள் அப்படின்னு. இப்ப நம்ம இந்த கலாவை நான் தமிழ் வார்த்தை நம்ம எப்பவுமே பேசுற தலா தண்டு அப்படின்னு. இந்த தலா சீப்பான்னு சொல்லுவாங்க. இந்த கடல் இந்த கோலா தொழில் மட்டும் இது சீப்பான்னு சொல்லுவாங்க. இந்த தண்டுன்றதை நாங்க துடுப்புன்னு சொல்லுவோம். துடுப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தொழில். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா இருக்கும்போது அப்ப மீனை கூட்டிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லா மீனும் வர ஆரம்பிச்சது. அப்ப என்ன செய்வாங்க, இந்த வலை எங்க மீன்கள் அதிகமா வந்ததுன்னா என்ன செய்வோம் நாங்க, மீன்கள் நிறைய வரும்போது இது அந்த போத்தும் அந்த வலையை உள்ள போத்து இப்படி உள்ள வச்சு போத்தும் போது இந்த தண்ணிகளை நாம வர இழுத்துட்டு போகும்போது ஜிவு ஜிவுன்னு வரும்போது சுழல் வந்துட்டே இருக்கும். இது மீன் எல்லாம் அங்க போய் இதுல போய் உட்காரும் போது இந்த வலையில 100 200 300 அதுல போய் உட்காந்து இருக்கு. இத மாதிரி ஒரு 20 வெட்டி நம்ம குளிக்க போட்டோம்னா மரெல்லாம் மீனா இருக்கு. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த நைலன் வலையை எங்களால் பார்க்க முடியல. 70க்கு மேலதான் பிஷிங்ல இருந்து நம்மளுக்கு வலை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 60 நம்ம 55 60 அந்த மாதிரி வலை இல்லை. காட்டன் அதாவது பருத்துணும்னு சொல்லுவாங்க. இந்த மத்துங்களை இல்லைன்னா கதிர்களை முறுக்கிதான்
அங்க பெருவாளை முடிக்கிறது, இந்த தூரி இது விடுறது, அந்த மாதிரி நூல் காட்டுறதுக்கு தான் இந்த வலை இருந்தது. இது மாதிரியே இருக்கும்போது தான் இந்த இதுல நம்ம காவலாளி இதுல ஏன்னாக்கா இதுல மீன்கள் நிறைய வந்தா பொட்டி போகுதுன்றதால வலையை பார்த்தோன்னா அதிகமா வரதுனால ஒரு 10-30 வாட்டி நாங்க குறுக்கு போட்டோம். நாங்க எடுத்துன்னு போற சின்ன கொய்யூண்டு நூல் வலையை எடுத்துட்டு போனோம். அதுலயும் 100, 200, 300 கடைசியில மீன்கள் ஏத்த என்ன ஆயிடுச்சு, மரம் ஷேக் ஆக ஆரம்பிச்சு. லோடு ஏத்த இந்த மரமாக்கப்படுது கீழே போயிட்டே இருக்கு. போதும், இதுக்கு மேல ஏத்த நம்ம வந்து ஏதாவது ஆகுதுன்னு சொல்றதுனால என்ன இது சுத்தி மீன் இருக்கு, யாருமே இல்லை, எவ்வளவு வேணாலும் பிடிச்சிருக்கு, நமக்கு ஆசைப்படுறோம். ஆனா பேராசை பெருநஷ்டம் இந்த பெரிய மனுஷனுக்கு தெரியுதுனால போதும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்த மீனோட வாங்கி போட்டு இந்த மரம் என்ன போது அவரு பாரு எவ்வளவு மூளை பேர் அவரு நாம இப்படி போன போறத நேர இப்படி மறைச்சு எப்பவும் போல பெஸ்ட் பக்கம் நம்மளுக்கு திருப்புறாரு. இதுதான் அவருக்கு 4 பங்கு கொடுக்கலாம், 5 பங்கு கொடுக்கலான்றது அன்னைக்குதான் என்னோட அன்னைக்கு எனக்கு அது ஒன்றும் தெரியாது. எப்படி அவர் மாத்திரான்றது, மீன் பிடிக்கும் போது எப்படி இருந்தது, மீன் பிடிச்சிட்டு நம்ம தூக்கும் போது நம்ம எப்படின்றது அந்த சூரியன் எடுத்து அந்த மயக்கிட்ட தெரியல. ஏன்னா பசி மயக்கம், அந்த நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடவும் இல்லை, அந்த மீன் அதிகமா பிடிக்கிறதால பசி எடுக்கல, அதனால மீன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கட்ட வைக்கும் போது மக்கள் எல்லாம் பொழுதும் போயிடுச்சு. கிட்ட வரும்போது அட பாய்ங்களா இவ்வளவு மீனான, ஆனா விலை இல்லை. இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் விற்கிற மீன் கூட ₹1 கூட விற்கிற ஒரு இதுனால கழிவுட்டு போட்டாதான் எங்களுக்கு சாப்பாடுன்ற ஒரு சூழலுக்கு வாழ்ந்தோம். ஏன்னா இந்த தொழில பேராசை பெரிய நஷ்டன்றதை அதன் மூலியமா நாங்க அதை கறந்தோம். So, thank you very much. I'm not doing a translation of this because it will take a long time for people who understood. But essentially, what we take away from me, especially because of what I was doing this, we were doing this for University of Cambridge mid-career business people's. They had a course on sustainability, and they invited Palayam to speak, and I was there as a translator. And so they were saying, what is your message about this? There was another question also they asked, I will briefly mention that. And so he said, I will tell you a story. And he started off with the story. What is the message for business? And then he said that, in business, you only have the word more. And there probably is a need to invest more in bringing back the word enough. So that was what he told the people from Cambridge. Another thing that was a question that was prompted primarily by me because, as I already admitted right in the beginning, that I am a victim of institutionalized education. And so I had a very close mind to a lot of things. And so when I was talking to him, I was keep saying, you first say that it's likely to rain, but then you will say, then you'll say something else, and then you'll say, if Allah wishes. So I'm saying, where is your science? If you're so smart, you know everything, where's your science and how do you separate that from spirituality? And so he said, why do I have to separate it? So he said, that seems to be a preoccupation that you have. So you figure out how you separate it. I don't have a separation. There's only one thing for me. And so he told one story about a storm in which he had set a crab net, and that crab net had to be retrieved. The storm had set in very quickly. The crab net cost 40,000 rupees. They were waiting for an entire about 8 to 10 hours, waiting for the storm to subside. It did not subside. His brother, who was more experienced, was standing there counting the waves. And at one point he said, now there seems to be a pause between the 14th and the 15th wave. So let's get ready to set the boat off. And so they were floating southwards, and the current was from north to south. And they set off from Urur Kuppam, went all the way to Urur Kuppam, which is Ashlakshmi Goel. And there they started sitting there and counting. And they found this break in the wave. They prayed to God, turned the throttle on, and were able to get through that break into the other side and managed to retrieve the net and come back. So he said, knowing that the 14th wave is the place to go requires some amount of skill. But before we went in there, we told the sea that we are yours to take. We have absolutely no control over what we are doing. If you take us, so be it. We'd like to come back, but you have your own ways. So how do I separate science and spirituality in this? You tell me that. If you can separate it, there you have an answer to the question. Thank you. Any questions? You can direct to him in Tamil or in English. Has the sea become warmer? Huh? Has the sea become warmer? And has it become more or less salty? More or less salty. Okay. கடல் கடலோட வெப்பத்தன்மை அதிகமும் பரவா அழுதா
கடலோட உப்புத்தன்மை அதிகமாகவோ குறைவாகவோ ஆயிருக்கும். பெரும்பாலும் நாங்க வந்து எப்பவுமே லேட்டா எடுக்க போகும்போது எப்பவுமே தண்ணி நக்கி பார்த்துட்டாண்ட வரும். நம்ம கூட ஒரு நேரத்தில் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேட் பண்ணி ரிவர் தண்ணி அதில் கலக்கத்தால பலதரப்பட்ட தண்ணி நம்மளுக்கு கஷ்டம். வேற வழி இல்லை. சயின்ஸ் ஆஃப்ன்றது எந்த விதத்துல ஒரு பொய் சொல்லாத ஒரு விஷயம்ன்றதால தான் அது எப்படியாவது ஒரு பதில் கொடுக்கணும் மக்கள்கிட்ட சேர்க்கறதுனா கடுமையா நாங்க உழைச்சோம். அதனால அந்த தண்ணி நக்கி பார்த்து இன்னைக்கும் அதை டேட்டா இருக்கும்போது கடல் தண்ணி உப்பாதான் இருக்கிறது. மழை காலத்துல மட்டும் எப்பயுமே மழை தண்ணிங்க மேலதான் இருக்கும், உப்பு தண்ணி கீழே தான் இருக்கு. ஏன்னா அது அடப்பு, அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் எப்பவுமே நாங்க மழை காலத்துல தண்ணியை பார்ப்போம் சுற்றுன்னு இருக்கும், குளிக்க தேவை. அதுவே நம்மளுக்கு சுடு தண்ணி மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்கு குளிர் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்காது. எப்பயுமே உப்பு தண்ணி கீழே தான் இருக்கு, மேலே பார்த்து. So it says that I do tend to taste water because from near the shore, and I've been advised not to do that because the Ariane discharges into the sea over there. But in any case, because science of the seas is so important to me, we can't write not salty when we've not tasted it, so I taste it. But when the river discharges a lot of water, of course the fresh water floats over salt water, which is denser, and therefore the water is less salty. And the fresh water is cooler, and underneath is warmer water. So that's what his response was. To answer your question, I tried to probe this because, as I said, I come from your school of thought. And so here I am talking about global warming, warmer seas. Temperature is not at all a criteria in their register. Just as wind direction doesn't seem to be a big thing for the institutional science when it's looking at this. So there are different parameters that are taken, and you look at it with different lenses. The same phenomenon is looked at with different lenses. The cyclone we just saw, there's a meteorological lens which yields information which is very useful. And then there's a Fisher science lens which also yields different information and a different meaning about the same cyclone, which is also useful. Yeah. So, what we are witnessing right now, this monsoon is becoming stronger. Shorter. Shorter, but Southwest, but northeast. Southwest. Okay. Northeast is going to be. Yeah. Okay. So, how has that impacted between catch as well as the tasting? Okay. The Fisher science does not have southwest monsoon and northeast monsoon. It is Kachanan and okay. Well, sir. So, I will make a தென்மேற்கு பருவமழை காலம் தென்மேற்கு பருவமழையில அதாவது தென்மேற்கு பருவமழைன்னு சொன்னாங்க. அது கோடை காலம். அந்த நேரத்துல வந்து மழையோட மழை வந்து அதிகமா பெய்ஞ்சிருச்சு கடந்த காலங்கள்ல. ஸோ அதனால அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனால மீன் பிடிப்பு பாதிப்பு ஏற்பட்டதா? எப்பவுமே நம்மளுக்கு வந்து கோடை கோயில் எடுத்தாதான் எங்களுக்கு மீனவர்கள் நல்ல வருமானம் இருக்கும். அந்த கோடை கோயில் தான் எடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஆடி அவங்க மசல போய் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யாராவது பார்க்க முடியாது. அதனால அந்த கோயில் எடுத்தா மட்டும்தான் மீன்கள், அதாவது இந்த கோடை கோயில் எடுக்கும் போது அனல் காத்து, இந்த அனல் எவ்வளவு கொடுக்குதோ மேல பல மைல் கணக்கில் இருக்கிற மீன்கள் எல்லாம் கரை நோக்கி வரும். ஒரு மின்னல் எப்போ மேலாண்ட கொடுக்கும் போதுதான் அது டார்ச் போய் அது அடிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமான மீன் கரை நோக்கி வரத்தான். ஆனா ஈஸ்ட் பக்கம் கொடுத்தா எல்லாமே மேலதான் போகும். அதுக்காக தான் நாங்க எப்பவுமே கோயில் விபரீதம் தான், கோயில் ஆபத்து தான். ஆனா வேற வழி இல்லை. கோயில் எடுத்தாதான் எங்களை போல கரைக்கடல இருக்கிற மக்கள் அதனால ஒரு மாசம் 50 நாள் நம்ம ஒரு அதுக்கு கீழே கூட யாரா பிடிச்சிதான் வாழ. மீன் வைக்கிறது அவ்வளவு இல்லை. யாரா வந்தா மட்டும்தான் மக்கள் வாழ முடியும். அதனாலதான் நாங்க புயலை எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி நேரத்துங்களை மழை வரும், காத்தடிக்க, மின்னல் பாயம். என்ன ஒண்ணுன்னா இந்த மாதிரி வாடு நாள்ல இருக்கிற மாதிரி கச்சா நாள் அவ்வளோ தொடர்ந்து பெய்யறது அந்த ஒரு நாள் 1.5 நாள் தான். ஆனா இப்ப பார்க்கும்போது நம்ம ஒரு வாரம் அப்படிலாம் நாங்க டேட்டாவில் பார்க்கும்போது 5 நாள் 4 நாள் கூட பெய்ஞ்சிருக்கு. நம்ம 2 நாள்ன்றது நீங்க 2028 நீங்க பாக்குறதா ஒரு அறிக்கை என்ன சொல்றாங்க, நாங்க வானிலை இதுல 75 ஆண்டுகளாக 26 மணி நேரம் நாங்க பார்க்கணும். இதுக்கு முன்னாடியே அண்ணங்கிட்ட செவ்வான அதிகமா 16-17 செவ்வான அதிகமா கொடுத்துன்றது எங்க டேட்டா சொல்லும் போது நான் போய் சொல்றேன். அண்ணா ஒண்ணு மழை, இல்லைன்னா காத்து, இல்லைன்னா நீரோட்டம், இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது. மீன் பிடிப்பு பாதிப்புனா கோடை கோயில் எடுத்தாதான் எங்களுக்கு வருமானம், இல்லைன்னா எங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா எங்களுக்கு மீன் வருமானம் இருக்காது, யாராவது பிராணம் வராது. So he says that the rains in the southwest season, even if they have intensified, if they're not in the form of storms, then it does not really matter to their fishing because it is the storms that tend to yield prawns
and prawns are what really sell because it is not possible to make a living by selling fish. So that's just a summary of what he said. If you understand Tamil, right? வானிலைக்கு பொதுவாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அறிவிப்பு கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அறிவிப்பு நீங்க சீரியஸா எடுத்து கடலுக்கு போகணும்னு இருக்கீங்களா? இல்ல நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க? நீங்க பிடிப்பீங்களா இல்ல போக மாட்டீங்களா? இந்த விஷயத்திலயும் ஒரு கதை, அதுக்கு தான் இந்த கதையை வச்சிருக்க டைம் இல்லைன்றது. இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்ற ஒரு இதுவா இருக்கும். நீங்க இந்த கேள்வி கேட்டதால ஒரு ஸ்டோரியாவே நாங்க சொல்ற விரும்புறேன். அன்னைக்கு நாங்க தள்ளும் போது அண்ணனும் நான் தான் தள்ளுறோம். நண்டு வலை கூட்டி வச்சுக்கிறோம். உப்புத்தறி சூழலா தான் நான் சொல்றேன். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கதை சொல்லிட்டீங்களா? அப்ப அந்த கதையில அவருக்கு புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நாங்க தள்ளும் போது ரொம்ப கடல் ரொம்ப வயலா இருந்தது. காத்து தான் எந்த வித காத்துமே இல்லை. வயலா இருக்கும்போது ஒரு நண்டு வலை தட்டி நாள் பார்த்துடலாம். ஏன்னா புது வலையா தான் நாங்க மேல போனா மெலுக்கும். நீரோட்டம் இருந்தா அடிச்சுட்டு போவோம். அடுத்த வலை மேல ஏறி இருந்தால கரை விட்டா வண்டல் கிண்டல் பிடிக்கண்டா, கொஞ்ச நாள் பழகட்டுன்னு சொல்லிட்டு கவர்லாம் புதுசு, வலையெல்லாம் புதுசுன்றதுனால ஒரு 7 பாவம் தான் 6 பாவம் தான் இருக்கு. இந்த தளம் சேர்த்துல அவ்வளவு பேர் தான் கட்டிட்டு ஒரு பெரிய போயா கட்டி போட்டு வந்து தட்டை வச்சு ஒரு 2 மணி நேரத்துல அதுக்குள்ள காத்து செம்மானம் கொடுத்து காத்தும் மண்ணும் பறக்க ஆரம்பிச்சுது. மழையும் வர ஆரம்பிச்சுது. எந்த ஒரு இதுவும் இல்லை. இவ்வளவு வயல்கள் எப்படி இருந்து நீங்க நினைக்கலாம். எதிர்பாராத வந்து இந்த மாதிரி ஆகும்போது மணி ஒரு 11 மணி 10 மணி இருக்கும். அங்கிருந்து காவலாளிகள் வந்து இந்த மாதிரி புயல் எடுக்கிற ஒரு சூழலா இருந்திருக்கு. வானிலை ஆராய்ச்சி வந்திருக்கு. யாரும் கடலுக்கு போகக்கூடாது. இந்த அறிக்கை சொன்னதை எங்க ஊர்ல யாரும் வலை சொல்லி தண்டால் போட்டாங்க. போய் நான் என்னடா இது புது வலை, அது நான் கடை வாங்கி தான் அந்த வலையை கூட்டிக்கிறேன். எப்படியாவது சரி தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல, ஊரை எதிர்த்தாது அந்த வலையை கேள்வி இப்படியே விட்டா அந்த வலை நம்ம வலை போயிடுமே, நம்ம கடைக்காரன் ஆயிட்டு நான் எந்த ஒரு இது இல்லை. ஒரே பதட்டமாவே இருந்தேன். எப்பவுமே ஒரு தொழில போனோம்னா ஏன் பண்ணணும், சம்பாதிக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சூழலுக்கு இருந்தேன்னு நம்ம வலை கடல்ல விட்டு அங்கேயே இருக்குது. இந்த சூழல் ஆகிருக்குது. மணி நாங்க கட்டும் போது மணி 4:30. தட்டை வைக்கும் போது மணி 8:30 மணிக்கு இந்த ராமாயணம் நடக்குது. இந்த மாதிரி 10 மணிக்கெல்லாம் இந்த தகவல் வருது. ஊருக்கும் பயப்படுறதாகுது, அரசாங்கத்துக்கும் பயப்படுறதாகுது. வேற வழி இல்லை. மணி என்ன இருக்கும், மணி ஒரு 12 மணி இருக்கு. காத்து மழை அடிக்குது. அதுக்குள்ள கடல் துள்ளுது. 4-3 மடங்கு துள்ளுற மாதிரி துள்ளுது. பாக்குறேன். எப்பவுமே எங்க மீனவர்களுக்கு கொஞ்சம் வந்து அறிவு அதிகன்றதை நான் இந்த மூலியமா நான் சொல்றேன். வலை தளத்துக்கு முன்னாடியே நாங்க கடல்ல போயாங்க. என்ன எத்தனை கடல் இருக்கு, என்ன வலை தள்ளலாம் யோசனை இல்லாத தள்ள மாட்டாங்க. இப்ப நஷ்டத்துக்கெல்லாம் பாடவே போட மாட்டாங்க. ஏன்னா எத்தனை கடல் அடிக்குது பாக்குறேன். 17 கடல் அடிக்குது. ஒரு புயல் காலங்கள்ல 17 கடல் அடிக்குதுன்னா புயல் வர்ற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அண்ணன் சொல்றேன், என்னன்னா வலை எப்படி எடுக்க போறோம், இல்ல வலை அடிச்சுட்டு போயிடுமா, இல்ல அங்கதான் இருக்குமான்ட்டு ஏடா எப்ப பார்த்தாலும் புலம்புறியாடா அப்படின்னு. வேற என்னன்னா பண்றது, புது வலை எப்படியாவது தூக்கணும். நம்ம 2 பேரும் போனா நம்மளுக்கு வர முடியாது. யாராவது ஒரு ஒண்டிக்காரனை யாராவது கூப்பிட்டா நம்ம தள்ளலாமா அப்படின்னு அவரும் வந்து பார்த்துன்னு இருக்கிறாரு. ஒரு கண்ணியமைக்கும் தான் அது கேப்பே கிடைக்குது. 17 ஆள 18வது ஆளை வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன கேப், அந்த கேப்ல போனாதான் நீ தப்பிச்சு போவ. அப்படி இல்லைன்னா நீ இறந்துருவ. ஏன்னா உன்னோட காலங்கள்ல கவுந்துட்டாலே போச்சு. வரையும் நம்ம மரமும் போச்சு, ஆளும் போச்சு, ஏற முடியாது, நீச்சம் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல். ஒண்ணு இறக்கணும், இல்லைன்னா நம்ம வாழணுன்ற ஒரு தகுதி வச்சு இந்த மாதிரி வேலுக்கு வாப்பா அப்படின்னு. அவர் ரொம்ப வறுமையா இருந்ததுனால நான் கூப்பிட்டுதான் 1 மணி இருக்கு எழுந்துட்டான். கண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் முகத்தை தண்ணி கழுவிட்டு வரான்னும் போது ரெடியா இருந்து போட்டு இன்ஜினை தண்ணி ஸ்டார்ட் பண்ணும். அதாவது எப்பவுமே இந்த வாட நிலையில கரண்ட் ரொம்ப உரப்பா இருக்கு கரசலா. அதாவது நான் ஊர்ல வளர்த்தாடுற வலை ஓடக்கொப்பம் இல்ல, வேளாண்மணி கோயில் தட்டி போற வரைக்கும் கரசலா. காத்து வந்து பொண்ணோட மேல இருந்ததுனால நான் இப்படிதான் பிடிச்சிட்டு வரேன். இப்படி பிடிச்சா வரேன் போட்டு கவுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல 17 ஆளை வந்து கண்ணிமிக்கிற நேரத்துல போய் மேல வந்து கடவுளை அம்மா ஓம் சக்தி பராசக்தி நினைச்சு அதுக்கு அப்பா போய் அந்த லைட்டை போய் விண்ணாம்பூச்சி லைட்டை பிடிச்சி வலையை கிளப்புறேன். நண்டா கத்தையா இருக்கு. அப்படியே நண்டு வலைன்றது ரொம்ப வெயிட் உள்ள நண்டு வலை. அதை தூக்கி கிளப்புனா ஆட்கள் வேணும். அப்படி இருக்கும்போது அந்த பையனோட தூக்கும் போது நல்லா கிளப்புன்னு சொல்லி ஒரு தைரியமா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாரு. நாங்களும் கேள்வி போடுறோம். அங்கேயே என்ன செஞ்சேன், கடல் உள்ளவே நாங்க பெரும்பாலும் ஒரு மீன் உண்டா கூட போய் நீஞ்சி போயிடுவோம் முழு பண்ணது. அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு கிணத்துல ஒரு பானையோ சொப்போடல இருந்தா கூட அதை போய் நீஞ்சி ஒரு பாறையோ தட்டிட்டு போற பாறையா இருந்தாலும் ஓடி கை வச்சு மவுத்துல எடுத்துட்டு வர்றோம். நாங்க
இந்த கடலுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய ஆளே இல்லை. அந்த மாதிரி ஒரு தகிரினா அதுக்குதான் நாங்க சின்ன பருவத்துல அலை அடிக்கும் போதெல்லாம் அந்த ஒண்டியா நாங்க சருக்கும் ஒரு மொத்த மரம் எடுத்து ஒரு பழைய வகுத்துல வச்சு நீஞ்சி வர்ற ஒரு சூழலா அது மாதிரி போய் நண்டு வலையை எழுப்பி விதையை எடுத்து நாங்க வரோம். அப்ப நினைக்கும் போது கடவுளே என்ன இவ்வளவு தூரம் இட்டு வந்துட்டேன், எங்களை எந்தவித அடி இல்லாத எங்களை பார்த்து தட்ட வைக்கணும் போது அந்த அம்மாவை நினைச்சு ஓம் சக்தி பராசக்தி நினைச்சு அலையை சரிக்கிறேன். தடையில மட்டும் பலவன்றது வேலம் பலவு. எப்பவுமே வெதர் காலங்கள்ல அந்த வேலம் பலவு இருந்தால் மட்டும்தான் உடைய இந்த சாதிக்கா காட்டு குழந்தை பட்டுன்னு உடச்சி போட்டு தீக்கணும். அப்ப என்ன ஆயிப்போச்சு, நடுவில் சொல்லிட்டு தட்டி விடுன்னு சொன்னேன். மரம் 5-6 வேளா தட்டி வந்து அழகா தட்டக்குது. மரத்து நிறைய நன்றி எடுத்து வந்தேன். எந்தவித ஒரு இது இல்லாத ஒரு சூழல் தான். இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த நீங்க கேட்கிற கேள்விக்கு அது கொடுக்கன்றதுதான் இந்த ஸ்டோரியே இருக்கும். நன்றி. I'm not giving a translation for this. We already translated most of the story earlier. It is not 14 waves or 17 waves, but big difference. Any other questions? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது இந்த கடந்த ஒரு 5-6 வருஷமா பயணிக்கும் போது இதன் மூலமா ஒருத்தரை பத்தி என்ன புரிதல் இருக்கு? இவ்வளோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஊருக்குள்ளே தான் நாங்கள் வச்சுருக்கோம். எங்களை போல மீனவர் எல்லாம் நாங்கள் நல்லா பொழைப்போம், நல்லா சம்பாதிப்போம். அங்கேயே தான் இந்த கருத்து அங்கே தான் இருந்தது. இப்போ எங்கள் அண்ணன் மூலியமா இப்போ நித்யானந்தம் மூலியமா இருக்கும்போது தான் இதை வெளியேற்றிக்கிட்டு வர எப்படி கரண்ட்னா எப்படி, நீரோட்டம்னா எப்படி, எந்த மாதிரி ஒரு சேர் இருக்கு, எப்படி இவங்க வாழ்றாங்கன்றது வெளி உலகத்துக்கு அண்ணன் தான் இதுக்கு எடுத்துன்னு வரதான். இப்போ மக்கள் பலதரப்பட்ட மக்கள் என்னை பற்றி என்ன இதுன்னு தெரியுது. முக்கியமா இருந்து நித்யானந்தம் தான் எனக்கு பண்ண ஒரு விஷயம். அதான் நான் நினைக்கிறேன். So for me, there's one conversation that he and I had, which kind of captures my learnings. And that was when he asked me, Seri, நீங்க இவ்வளவு கேக்குறீங்க என்னைய பத்தி, what is your faith? So my faith is a very confused faith. I'm a confused atheist in times of trouble, a very devout, but a closet believer. So it's all of these things put together. So I kind of answered, no, yeah, no, I don't know. I mean, some big power, whatever. One of those, self-standard answers I gave. And so he said, how long have you been traveling with fisheries? So I said, about 30 years. In your 30 years, have you ever encountered a sea-going fisher who's an atheist? So I said, no. So he said, okay. And that was the end of the conversation. But I think that also kind of, and also what I've grown up in most of my life in Tamil Nadu. There has been a huge influence of rationality. And I think that has been very healthily tempered by the easy way in which reason and emotion and spirituality tend to coexist among people who live very close with nature. And so that is something that I learned from Palayam. We can take 1 or 2 more questions in the writing, and then we will wind up, but then he will still be here. He loves telling stories. We can continue. Yeah. Yes, please. We can't see you. Yeah. நெக்ஸ்ட் வருஷம் நம்ம ஆடி மாசம்னா இந்த வண்டை தண்ணி வந்ததா ஒரு போனஸ் மாதிரி. இப்போ எப்படி நம்ம எல்லா நேரத்திலும் நார்மலா தான் இருக்கும். அந்த வண்டை தண்ணி வரும்போதுனா மேல உள்ள மீன்கள் ஒட்டு மொத்தமா அந்த தண்ணி வரும்போது தான். இதுக்கு எல்லாம் காரணமே எப்பவுமே நம்ம இந்திய பூமியில் நம்ம இருக்கிற வங்கக்கடல இருக்கிற மீன்கள் எல்லாம் ஒரு லேசா ஒரு வெப்ப மண்டலம் தான் இருக்கும். ஒரு ஐஸ் கட்டின்றது அங்க வாழ முடியல. ரெண்டாவது நீரோட்டம் ரொம்ப அதிகமா நீரோட்டம். அப்ப நம்ம இருக்கிற கொள்ளெடுத்து பாசி நம்ம சென்னையில வரும்போது அப்ப மீன்கள் எடுத்து மேய முடியாது. அது மட்டும் இல்லாத தண்ணி ஐலாண்டுன்ற மாதிரி அட்லாண்டிக் கடலை எப்படி நம்ம பனி இதுல போய் கை வச்சா எப்படி உறைஞ்சு போத அந்த மீன்களுக்கு ஒரு நோய் மாதிரி வந்துருக்கும். ஒரு மனிதன் நல்லா இருந்தா ஒரு காக்ரா பேஜியா இல்லைன்னா ஒரு மலேரியாவோ ஒரு டைபாய்டு வந்தா எப்படி ஒரு உடம்பு மாறி போகுது, அந்த மீன்களுக்கு அந்த தண்ணி வரும்போது காப்பி கலரா ரொம்ப ஒரு கீழே உண்டவன் நம்மளுக்கு தெரியாது.
அந்த மாதிரி ஒரு கலர்ல தான் நம்ம சிகப்பும் ஒரு கும்ப கலர்ல வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பொறுத்து அந்த மீன்கள் ஒட்டு மொத்தமா ஒளினி எப்படியாப்பட்ட இதுவா இருந்தாலும் 10 நாள் மேம்பரி ஒளினிக்கு பவர் அதிகம். அதனாலதான் சுனாமில 2004 பேரிடரும் போது 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம இந்தியாவில வந்து இல்லையா, அந்த மாதிரி தண்ணிங்க வந்து இதோட பவர் வந்து அதிகமா இருக்காங்க, ஒட்டு மொத்தமா வந்துட்டாங்க. ஒரு நாள் இந்த கதையை உங்ககிட்ட இங்க சொல்ல விரும்புறேன். இது அன்னைக்கு அந்த அம்மா 2019 கரெக்ட் இருக்கு செல்லுல, அந்த செல்லுல கூட காட்டுறேன். 2019 ஒரு வண்டை தண்ணி வருது. ஒரு அம்மா என்ன செஞ்சுக்கிறாங்க, தன் பொண்ணை கோல்டன் பீச்சுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. நேரம் இருக்காண்ணா, நேரம் இட்டுன்னு போயிருக்கிறாங்க. அங்க அந்த இடத்துல பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடற்கரையில போயிருக்கிறாங்க. இதே ஆடி மாசம் தான். அங்க போகும்போது பொழுது போன நேரத்துல மினுப்பு மின்னும் கூடிய அந்த மினுப்பு வந்து இவங்க எப்பவும் பார்க்கலையா என்னன்னு தெரியல. அந்த குழந்தை வந்து பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கு. ஒரு கடலை அடிக்கும் போது ரொம்ப மின்னல்கள் அதிகமா, அதாவது ஒரு பூப்பறி எப்படி கொட்டலாம், எப்படி மினுக்குதா அதே மாதிரி பார்க்கும்போது என்ன கடல்ல பேய் வந்துக்குதுமா, வாமா ஓடிடலாம் அப்படின்னு பயந்து இருக்கு. முன்னாடி புதுசா சொல்றது இல்லம்மா அது பேய் தாமா வாமா அப்படின்ட்டு அவங்க ஈண்டு மாக்கம் பார்த்துட்டு அண்ணனுக்கு போன் போட்டுக்கிறாங்க. நிதிஷாருக்கு இந்த மாதிரி கடல்ல ஏதோ ரொம்ப மினுமினுப்பா இருக்குது, ஏதோ நம்ம குழந்தை பயப்படுதுன்னு. அவங்க ஈஞ்ச மகம் போட்டவங்க போட்டிருந்தா ஒண்ணுமே இல்லை. ஈஞ்ச மகம் போட்டுக்கிறாங்க, பெருநீலாங்கர்ல போட்டுக்கிறாங்க, பாலவாக்கம் போயிட்டு ஊரூர் குப்பத்தாண்ட ப்ரோ நம்ம புறா இந்த தலப்பா கட்டி பிரியாணி கடையில வந்து நின்றுட்டு, அப்ப இவர் படிச்சுட்டு இருக்கிற மனுஷன். நான் அப்பதான் தலாணி போட்டு படுக்கலான்னு ஒரு 9 மணி இருக்கும் படுக்கலான்னு பார்த்தா நான் வரேன் இல்ல வாங்க. அப்ப அண்ணி கேரன் அண்ணியா மதுரா அண்ணன் 3 பேரும் வராங்க. ஏன்னா அண்ணன் வந்து செல்லெல்லாம் விலை வந்து செல்லு. இவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், கமருதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு இவன் அண்ணன் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப அண்ணன் எனக்கு அவ்வளவு நெருக்கடி இல்லைன்னா கூட அது நான் அண்ணன் வந்து சாதாரண மனுஷன்ல பார்ப்பேன் என்ன மாதிரியான ஒரு சூழல். அப்போ அண்ணி அங்கதான் இருக்கிறாங்க, மதுரை அங்க இருக்கிறாங்க. அண்ணனை நான் போய் அந்த அம்மாவை கூப்பிட வரமாட்டேன்ட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், கடலடி ஒட்ட தண்ணி வர இடத்துல ஆழத்தை எடுக்கிறேன், பள்ளத்தை எடுக்கிறேன். பள்ளத்தை எடுக்கும் அந்த தண்ணி வந்து அதை உட்காரும் போது இந்த தண்ணியை இப்படி குளுக்கும் போது மினிமலுக்கு அவர் அண்ணன் கரெக்டா பாக்குறாரு. இது என்ன அது இது வரைக்கும் நீங்க எங்கிட்ட சொல்லவே அண்ணா காலங்காலமா நாங்க பாக்குறோம். தண்ணி கல்வாடுல ஒரு இந்த கமரா இருக்கும், அதுக்கப்புறம் மைண்ட் தெளிவுல ஒரு கமரா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செக்ஷனா போறது நாங்க தினம் பாக்குறோம். பண்டை தண்ணியில ஒட்டுமொத்தமான அழுக்கு இங்க கடலடியில வந்ததுனால அந்த மினுமினுக்கு கொடுக்குற இந்த வேலை நாடுகள்ல அரபு நாடுகள்ல ஒரு வாரமா பாக்குறான்றது நீங்க சயின்ஸா பார்த்துருப்பீங்க. ஆனா இந்தியா இதுல நம்ம வங்க கடல்ல மேல்நீர் கொடுக்கும் போது ஒரே நாள் போய் மறைஞ்சிற தன்மையா தான் இருக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னு அண்ணன் கடை எக்ஸ்பிளைன் பண்ணி உடனே நீ சிந்தார்பட்டி போ 104.7 போயிட்டு சொல்லுங்க. ஏன்னா இவங்க கடல்ல பேய் வந்து சொல்லும்போது மக்கள் எல்லாமே கடலை ரசிக்க வேண்டியது. இவங்க ஒண்டியாக கடல்ல பேய்ன்னு சொல்லி ஒரு தப்பா நினைச்சிட்டு போறாங்க, அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்துட போகுதுன்ட்டு அண்ணன் கோயம்புத்தூர் வந்து அப்பாயின்மெண்ட் எனக்கு சார் வாங்கி கொடுத்து அவர் ரிவர்ஸ் சொல்றாரு. நான் கடலை சொல்லி 2 மணி நேரம் எங்களுக்கு பத்தவே இல்லை. 2019 இந்த செல்லுல இருக்கு, நீங்க வந்து கூட பாக்கலாம், ரெக்கார்டா இருக்கு. இப்போவும் அந்த பேப்பர்ல தினந்தந்தி பேப்பர்ல வந்த விஷயத்த அதுக்கு அப்பாதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கமர் இல்லைன்னா நாங்க மீனவரை வாழ முடியாது. கமர் இருக்கிறதுல தான் மீன் மேல இருக்கும், நிலா இருக்கும்போது மீன் கீழே இருக்கும். இது ஒவ்வொரு மீனவரும் நாங்க பாக்குறோம். எப்பவுமே இந்த மீன்கள் வந்து இரவு காலத்துல எல்லாமே மேலதான் இருக்கும் கமர்ல. நாளைக்கு அமாவாசை இல்லையா, இப்ப நீங்க நைட்டு நேரத்துல போனீங்கன்னா எல்லாமே மேலதான் இருக்கும். ஏன்னா இது லாஸ்ட் பீரியட் 15ஆம் பேர் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நம்மளுக்கு அமாவாசை ஃபுல் இதுவா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல வந்து ஒரு சீலாவாலையோ ஒரு மாவலாசியோ தள்ள மாட்டாங்க. ஏன்னா நீர்ன்றது ஒரு 3ஆம் போரை ஒரு 4ஆம் போரை இருந்தாதான் அந்த மீன்கள் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சௌரியமான ஒரு சூழலா இருக்கு. இப்படி இருக்கும் போதுதான் அண்ணன் அனுப்பி நாங்க 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் நாங்க ஏரியால போயிட்டு சொல்ல அவருக்கு என்ன பழைய இதுவரை கடல்ல இது மாதிரியா சொல்றது நான் பார்த்ததே இல்லைன்னு அவரும் மெருமிச்சிட்டாரு. நீங்க சொன்னது ரொம்ப நன்றி. அப்பவும் நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு கடல்ல வரவங்க அத்தனை பேரும் சாப்பிட்ற பொருளுங்களை மீதியா இருந்தா அதை டஸ்ட்பின்ல போடுங்க, பிளாஸ்டிக்ல கடல்ல போடாதீங்க. அன்னைக்கே நான் வந்து விட்டுனேன், இன்னைக்கே நான் தான் சொல்றேன். கடலை அம்மாவா பாருங்க, காத்தா பாட்டுனா பாருங்க. கடலை பார்க்கலாம், ஆனா அதுல போய் ஒரு குப்பையே எதுவும் போடாம இருந்தாலே அதுவே நாம் செய்யற தர்மன்றது இந்த வாயில நான் முடிச்சுக்கிறேன். கடைசி கேள்வி, அதுக்கப்புறம் இருந்து பேசிட்டு போகலாம். நான் இது கிடைச்சோம். ரொம்ப நன்றி அவர் பேசுறதுக்கு.
கடல் வந்து பெண்மையா இருக்கு அம்மான்னு சொல்றீங்க. அப்ப அந்த பேய் எப்படி இருந்துச்சு? அந்த பேய் அதுவும் பெண்மையா இருக்கா? ஏன்னா I'm also like English சொல்லணும்னா I'm curious about its nature is essentially feminine. And that's the question I'm thinking about myself, so I was எங்களுக்கு பெரும்பாலும் நாங்க சொரப்பு கடல எல்லாம் தெய்வ சக்தி எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க நினைச்சிருக்கலாம் நாகூராண்ட காலையே வந்ததுமே என்ன நாகூராண்ட விட்டுனா முஸ்லீமா கூட நீங்க கேட்டுக்கலாம். எந்த எம்மதமும் சம்மதம். கரை இருக்கும்போது தான் அம்மாவை நினைப்போம். நடுக்கடல் இந்த தொழில நடுக்கடலை போயிட்ட யாருமே இல்லை. ஆண்டவரே எங்களை பக்கத்துணையா இருந்து ஏன்னா ஸ்வரான்றது கடிக்கும் தன்மை வருது, போலான்றது ஒரு ஆள் மேல ஏகம் ஒன்று. மனுஷனுக்கு எந்த விதத்திலையும் தீங்கு இல்லாம வருதுன்னா கடலோட பக்தி இல்லாம இருந்தாங்க மட்டும்தான் என்னால எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு வர்றதுனாலதான் கடலை நான் அம்மாவா பாக்குறேன், காத்த நான் பாட்டுனா பாக்குறேன். தெய்வமா வர்றதுனாலதான் எங்களுக்கு எந்த வித ஒரு இடைஞ்சல் இல்லாம வந்து அடையிறதுதான் நாங்க இந்த ஒரு சாமி பக்தியோட நாங்க வரோம். அதுதான் நீங்க பாட்டுன்னு காத்த பாட்டுல பாத்தீங்க, கடல் தாயா அது ஏன் அம்மாவை ஒரு பெண்ணா ஏன் சித்தரிக்கிறீங்க? ஒரு சக்தி இருக்கு, ஒரு கடலுக்கு ஒரு சக்தி இருக்கு. நீ நினைச்சா நம்ம நம்ம நம்பிக்கலாம். நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்க போய் தான் பாருங்களேன், அதோட கோலம் வேற மாதிரியா இருக்கும். இது நான் அனுபவிச்சிருக்கிறேன். சின்ன பருவத்தில் எனக்கு தெரியாது. அதுக்காக தான் 2 கையால தாயே எனக்கு வயசு கையை தன்னால அம்மா வயசு எல்லாருக்கும் இந்த பாடம் எல்லாருக்கும் இது அமையும். நான் போனா வயல் கிடையாது, கண்டிப்பா கிடைக்கும். உண்மையா நேர்மையா அந்த அம்மா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வயல் இதுதான். இயற்கை தெய்வம், அதை நம்ம அதுக்கு எந்தவித தீர்வும் இல்லாம செஞ்சா கண்டிப்பா நன்மை கிடைக்கும். நன்றிமா. தேங்க்யூ வெரி மச். Also want to acknowledge that we have another young knowledge keeper and possibly a knowledge breaker very soon. சதீஷ், இவரும் ஆரம்ப குப்பத்துல இருந்து இவங்க 2 பேரும் சேர்த்து பேசும்போது it is amazing how இவரும் வந்து தூண்டில் மரத்துக்கு போற தொழில், அது ரொம்ப கஷ்டமான தொழில், வயசு கம்மி, இன்னும் அனுபவம் ஏற ஏற அவரோட அறிவும் நம்மளுக்கு வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. எண்ட் பண்ணிட்டா